அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களுடைய மாண்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி 1223வது நிகழ்ச்சி. கடகடன் ஓடுது. 1200 அந்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ள 223 வந்துருச்சு. இன்ட்ரோ டு பிசிக்ஸ் 101 ராமு சார் பேச போறாரு. பிசிக்ஸ்னா ஜென்ரலா நம்ம ஏதோ ஒரு பெருசா நினைச்சிட்டு இருப்போம். ஆனா பல நேரங்கள்ல எப்பயுமே பிசிக்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், பிசிக்ஸோட தான் இருக்கும். அப்ப பயன்படுத்துற கம்ப்யூட்டர் முதல் கொண்டு எல்லாமே பிசிக்ஸ் இருக்கு. லைஃப்ல நம்ம பயன்படுத்துற எல்லாத்துலயும் காலையில அலாரம் அடிச்சதுல இருந்து நம்ம மொபைல் போன்ல உருளதுல இருந்து அயன் பாக்ஸ் பயன்படுத்துறது இருந்து பென்னு யூஸ் பண்றதுல இருந்து வண்டி ஓட்டுறதுல இருந்து ஸோ இப்படி எடுத்தோம்னா எல்லா விஷயத்துலயும் பிசிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓரளவுக்கு பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். நாங்கெல்லாம் மறந்துட்டோம். அதை ஏதோ சும்மா ஓவரால் சொல்லிட்டு இருக்கோம். இன்ட்ரடக்ஷன் ஒரு பிசிக்ஸ்னா என்ன அப்படின்றத கொடுத்ததுதான் சார் வந்திருக்காரு. பார்க்கலாம், நீங்க ஆரம்பிங்க சார். வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம், வாழ்த்து, வரவேற்பு, நன்றி, பாராட்டு. தலைப்பு இன்ட்ரோ டு பிசிக்ஸ். அப்படின்னா பிசிக்ஸ்ல நான் பெரிய எக்ஸ்பர்ட், ப்ரொஃபஸரு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. இன்ட்ரோன்னு சொல்ற போது அது ஒரு அறிமுகம். மெயின் ஐடியா, நான் என்னுடைய எல்லா லெக்சர்லுமே மெயின் ஐடியா என்னன்னா, நான் ஒரு டாபிக் ஒன்று பேசுகிறேன், அதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஃபர்தராக நெட்டில் தேடுங்க, இல்லை புக்கு வாங்கி படிங்க, நீங்களா மேற்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஆர்வத்தை தூண்டுவது தான் என்னுடைய எல்லா லெக்சரோட நோக்கமுமே. அல்டிமேட் அத்தாரிட்டி நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நான் எங்கேயும் சொன்னது கிடையாது. எல்லா டாபிக்குமே ஒரு இன்ட்ரோ, ஒரு அறிமுகம். அதை என்னோட ஸ்டைலில் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறது. இன்னொரு ஆங்கிளும் பல நேரங்கள் இங்கே சொல்லியிருப்பேன். ஒரு சப்ஜெக்டை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் முதல் காரியம் என்ன பண்ணுறேன்னா, நான் இதுக்கு கிவ் லெக்சர் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அவ்வளோ டேட்டாவையும் நான் கேதர் பண்ணி எதெல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சிருவேன். சில நேரங்களில் நான் ஏற்கனவே சிலது வச்சிருப்பேன், அந்த புத்தகங்களை படிக்காமல் வச்சிருப்பேன். சரி, அதை படிக்கலாம் அப்படின்னு தோணும். இது பேரை சொல்லிட்டு கொஞ்சம் படிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இருக்கும். அதனால தி ஐடியா இஸ் I want to learn first and I want to create an interest in the minds of people அப்படிங்கிறது இன்னொன்று. Whatever book that I have in this particular angle, I would like to go through the books because having bought them, I have not read them அப்படிங்கிறதும் இருக்குது உள்ளுக்குள்ள. அது மாதிரி பார்க்கும்போது இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, E=mc² சொல்லுவாங்க, அதுலேருந்து வர்றது. இன்னொன்று ரொம்ப பெரிய ஆள், ரிச்சர்டு ஃபெய்ன்மன் பேர், RICHARD, ரிச்சர்டு ஃபெய்ன்மன், FEYNMAN, ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் பேர் இவருக்கு. இவர் ரொம்ப பெரிய ஆள், ஜோவியெல்லாம் எழுதுவார், ரொம்ப சிம்பிளாக அறிமுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் மக்களுக்கு தெரியும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கில் பிளாக் ஹோல்ஸ்னு ஒரு புக்கு. அதுக்கப்புறம் இது ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிராஃபிக் கைடுன்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைட் அவுட் ஸ்மார்ட் அப்படின்னு ஒன்று. அதுக்கப்புறம் பிரீஃப் ஆன்சர்ஸ் டு பிக் கொஸ்டின்ஸ்னு ஒன்று. அதுக்கப்புறம் தியரி ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு ஒன்று. இதெல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் அப்படிங்கிறதுனால நிறைய புத்தகங்கள் வாங்கி இதை பார்த்துக்கிறேன். இதை தாண்டி அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்னு ஒரு அட்டகாசமான புக் இருக்குது. அதை கூட எழுதின ஆள் லெனார்டு மிலாடினான்னு பேர். அந்த புக்கை பாட்டு தனியாக படிச்சுட்டேன், லெனார்டு மிலாடினாவும் மறந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி, ஆகா இருக்கிறாரே நம்ம ஆள் லெனார்டு மிலாடினான்னு ஒரு ஆளுகிறாரு அப்படின்னு கண்டுபிடிச்சி அவரோட புக் ஒன்று படித்தேன். இவர் சப்ளிமினல் சைக்காலஜி பேசுறாரு, அஸ்ட்ரானமி அந்த பக்கம் பெருசா அந்த பக்கம் பேசுறாரு. அஸ்ட்ரானமி கூட சேர்ந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட அந்த ஹிஸ்டரி ஆஃப் டைம்ங்கிற புக்கை எழுதுன இன்னொரு ஆள் இவர் லெனார்டு மிலாடினால். ஸோ இன்னொருத்தர் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர் வால்டர் லெவின் அப்படின்னு பேர், WALTER, வால்டர் லெவின், LEWIN, வால்டர் லெவின் பேர். சும்மா சம்டைம் பேக், இப்போ லேட்லி இல்லை, சம்டைம் பேக்கு கிரேட்டஸ்ட் ஃபிசிக்ஸ் டீச்சர் இன் த வேர்ல்டு அப்படின்னு போட்டிங்கன்னா வால்டர் லெவின் வந்துடும். ஏன்னா அவரை விட பிரமாதமாக ஃபிசிக்ஸை எளிமையாக ஜோவியலாக ப்ராக்டிக்கலாக கண்ணு முன்னால் பார்க்குற மாதிரி கிளாஸ் எடுக்க யாராலையும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க.
அவரோட கிளாஸ் ஒரு ஓப்பன் ஏரியா மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் ரூமா எடுக்கும். 50 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா ஒரு 100-200 ஸ்டூடெண்ட் இருக்கிற மாதிரி ஹால் அவர் கையில கொடுத்துருவாங்க. அவர் அங்கேயே சைக்கிள்னா சைக்கிள் கொண்டாந்து காமிப்பாரு, பெண்லம்னா பெண்ல கொண்டாந்து காமிப்பாரு. எது எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நேர்லயே டெமோவே பண்ணி காமிச்சிருவாரு. அந்த மாதிரி இதுல நியூட்டன்ஸ் லாஸ்ன்னு பெண்டுலம் இப்படிதான் போகும், இங்க இருந்து அனுப்புனா பெண்டுலம் அங்க வரைக்கும் போயிட்டு இங்க வந்து நின்னுடும் அப்படின்னு நியூட்டன்ஸ் லா சொல்லுது. சரி, இவர் என்ன சொல்றாரு, சயின்ஸ் சொல்லுது, பிசிக்ஸ் சொல்லுது, நியூட்டன் சொல்றாரு, இங்க நிக்கிறேன் பாருங்க அப்படின்னுட்டு ஒரு கண்ணாடி ஒண்ணு வச்சிருப்பாரு இந்த இடத்துல. அந்த கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடியில இருந்து பெண்டுலத்தை கையை எடுத்துருவாரு, இப்படி கையில பிடிச்சிருப்பாரு, இப்படி எடுத்துருவாரு. அந்த ஃபுல்லா ஒரு 20 அடி போயிட்டு திருப்பி வந்து அந்த கண்ணாடி வச்சு கொண்டுதான் உடைச்சிடும். அவ்வளவு பெரிய அயன் பால் அது. அந்த அயன் பால் திரும்ப இவர் இங்க சின்ல வச்சுக்குவாரு, இந்த இடத்துல வச்சுட்டு இப்ப நான் விடுறேன் பாருங்க அப்படின்னு கையை எடுப்பாரு. அந்த அயன் பால் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்து திரும்ப இந்த இடத்துல மைனரா அப்படி லேசா அப்படி தொடும். இவர் சொல்லுவாரு, சயின்ஸ் வின்ஸ், ஐ சர்வைவ், ஐ ஸ்டில் ஐம் அலைவ் அப்படிம்பாரு. அது மாதிரி எதெல்லாம் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் டெமோவே பண்ணி காமிப்பாரு அவரு. பின்னால எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட் யார்கிட்டயோ ஒரு ஆன்லைன்ல தப்பா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி MITம்பாங்க, அதுல இருந்து அவர் பேரை எடுத்துட்டு அவர் பண்ண எல்லா ரெக்கார்டையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவர் பண்ண ரெக்கார்டு யாரெல்லாம் காப்பி வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் உள்ள தூக்கி போட்டிருக்கிறாங்க. பட் ஆல் த சேம், இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் இஷ்யூஸ் அண்ட் அதர் திங்ஸ், த மேன் வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டீச்சர்ஸ் சொல்றது. அந்த மாதிரி பார்க்கும்போது மை ஐடியா இஸ் ஆல்சோ டு சி தட் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு அறிமுகப்படுத்தலாம், மக்களுக்கு தெரியட்டும், அப்புறமா தேடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உள்ள வர்றது. அப்புறம் பிசிக்ஸ் படிச்சவங்கள பிசிஷியன் சொல்றது இல்லை, பிசிஷியன்னா டாக்டர்னு அர்த்தம். பிசிக்ஸ் படிச்சவங்கள பிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லணும், கெமிஸ்ட்ரி படிச்சவங்கள கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க போல, தெரியாது. அப்புறம் இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா பிசிக்கலா வந்து நின்னியா அப்படின்னு கேட்பாங்க, ஹவ் யூ டர்ன்ட் அப் இன் பர்சன். அப்போ பிசிக்கல்னு சொல்ற போது நேர்ல வந்து நிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. பிசிக்ஸ் படிச்சவங்க பிசிசிஸ்ட்னு ஒரு அர்த்தம் வருது. பிசிஷியன் சொன்னீங்கன்னா அவங்க டாக்டர் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. பிசிக்ஸோட பேசிஸ் 5 சிஸ்ம்பாங்க, PHYSIS. என்னோட டாபிக் டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு சப்ஜெக்ட். இதுல 5 சிஸ்ங்கிறது ஒரு உள்ளுக்குள்ள ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 சிஸ்னா இயற்கைன்னு அர்த்தம், நேச்சர்னு அர்த்தம். அப்போ பிசிக்ஸை ஏன் ஆரம்பிச்சேன் நான் இப்போ, பெரும்பாலும் சைக்காலஜி, NLP, TA, ஹிப்னாசிஸ், தமிழ் லிட்ரேச்சர் இதே பேசிட்டு இருக்கிற ஆள் இப்போ ஏன் புதுசாக இதுக்குள்ள வந்தேன்னா, ஆரிஜின் அப்படின்னு பார்க்குற போது மூலம், தொடக்கம் அப்படின்னு எல்லாத்துக்கும் முதல்ல எது தொடக்கம்னு கேட்டோம்னா, ரிலிஜன்ல இருக்கிறவங்க கடவுள் சொல்லிடுவாங்க, விநாயகர் பிள்ளையாருன்னு சொல்லிடுவாங்க. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா பிசிக்ஸு. அப்போ முதல்ல என்னன்னா ஒரு குண்டூசி மாதிரி ஒரு முனை ஒண்ணுது, குண்டூசி ஹெட்னு ஒண்ணு இருக்குது இல்ல, பிடிக்கிறோம் இல்ல மேல டாப்ல, அந்த டாப் ஹெட் மாதிரி ஒண்ணு இருந்தது. அந்த குண்டூசியின் தலை போல ஒரு குட்டியா ஒரு இடம் ஒண்ணு இருந்தது. அது என்ன பண்ணுச்சுன்னா அது படார்னு வெடிச்சுது. அதுக்கு என்ன பேரு, பெரு வெடிப்புன்னு தமிழ்ல பேரு. இங்கிலீஷ்ல என்ன பேருனா பிக் பேங்னு பேரு. பிக் பெருசு, பேங்னா வெடிக்கிறது, ஒரு ஃபயர் கிராக்கர் வெடிக்கிற மாதிரி பிக் பேங்னு பேரு. நான் இத்தனை நாளா நினைச்சிருந்தேன் பிக் பேங் வந்து வெடிச்சது, அது ஸ்பேஸ்க்குள்ள அது பரவுச்சு அப்படின்னு நினைச்சேன். இது இப்போ படிச்சா, டீப்பா படிச்சா சொல்லுது அது பிக் பேங் தான் ஸ்பேஸையும் கிரியேட் பண்ணுச்சு. ஸ்பேஸும் அது உள்ளதான் இருந்தது, கேலக்சியும் அது உள்ளதான் இருந்தது, பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸும் அதுக்குள்ளதான் இருந்தது, பில்லியன்ஸ் ஸ்டார்ஸை சுற்றி 10 பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் அதுல தான் இருந்தது, அவ்வளவும் அதுக்குள்ளதான் இருந்தது. Including the space was also inside the tiny speck of head. அது வெடிச்சு செதற போது ஸ்பேஸும் கிரியேட் ஆகுது, அதுல இருந்து மேட்டர் வருது, ஒரு ஃபோர்ஸ் வெளிப்படுது, ஃபோர்ஸோட எனர்ஜி வெளிப்படுது, மேட்டர் அப்படின்னு ஒன்று வெளிப்படுது. அந்த மேட்டர் தான் நீங்களும் நானும் பார்க்குற எல்லா சமாச்சாரமும், தொடர எல்லாமும். அது தொட முடியாத இடங்கள்லாம் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு எனர்ஜியும் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்றது. அந்த எனர்ஜி பயன்படுத்தினீங்கன்னா கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. பயன்படுத்தக்கூடிய அளவுல ஒரு எனர்ஜி இருந்ததுன்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அறிவு இருக்குதுன்னா அது பொட்டன்ஷியல், பயன்படுத்தணும்னா அது கைனட்டிக்கா மாறுது. பலருக்கும் வச்சிருக்கிறோம், அது பயன்படுத்துறோமா அப்படிங்கிற ஏரியாவில் தான் கொஸ்டின் வருது. எல்லாருக்கும் அறிவு இருக்குது, அறிவை வளர்த்து கொள்வதற்கான திறமைகளும் ஆற்றல்களும் இருக்கு. ஆனா அதை பயன்படுத்துறோமா அப்படிங்கிற ஏரியால இன்னொரு கொஸ்டின்ஸ் வருது. அந்த மாதிரி பார்க்குற போது பிசிக்ஸ் என்ன சொல்லுது, உலகம் உருவானதே இதில் தான் வருது, ஃபோர்ஸு, எனர்ஜி, மேட்டர், இதில் தான் உலகம் உருவாச்சு. உலகம்னா
ஒட்டுமொத்தமா எல்லாமும் சேர்த்து நம்ம சோலார் சிஸ்டம் சொல்ற போது ஒரு சூரியனும், அந்த சூரியனும் நட்சத்திரம் தான் வச்சுக்கோங்களேன். சூரியனும் அதை சுத்தி பிளானட்டும் அதை சுத்தி வர சேட்டலைட்டும், இதை ஒரு செக்டாரு நம்மளோட சோலார் இதுன்னு சொல்றோம். இந்த ஒட்டுமொத்தமான கேலக்சியை நம்மளுடைய ஏரியா மில்கி வேன்னு சொல்றோம். நம்மளோட கேலக்சிக்கு பேர் மில்கி வே. அப்படி தள்ளி போனோம்னா ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேரு ஆண்ட்ரோமெடா அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. அதுக்கு சிஸ்டர் கேலக்சி நம்ம கேலக்சி மில்கி வே. எல்லா பில்டிங்கும் வந்து வீடுன்னு பேரு, என் வீட்டுக்கு பேரு ஹோம்னு பேரு. அந்த மாதிரி பாக்குற போது என்னோட கேலக்சிக்கு நான் மில்கி வே பால் வீதி அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். அப்படின்னு பார்க்குற போது ஒரு இலை ஒன்று எடுத்து, ஒரு சின்ன இலையை ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த இலையை மைக்ரோஸ்கோப் உள்ள பெருசு பெருசாக ஆக்கி இப்படி இன்க்ரீஸ் பண்ணி பெருசாகி போய் ஒரு 1 மில்லியன் டைம் இல்லை ஒரு 100 மில்லியன் பங்கு அதை பெருசாக்கணும்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன தெரியுதோ அதே பிக்சர் இந்த கேலக்சியை பிரித்து போட்டு பார்த்தீங்கன்னா அதே பிக்சர் கிடைக்கும். ஒரு இலைக்குள்ள 100 மில்லியன் பங்கு உள்ள போனீங்கன்னா கோடிக்கணக்கான பங்கு பெருசாக்கி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அண்டவெளி அப்படின்னு சொல்றது, இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்றது, இந்த நம்ம காஸ்மாஸ்ன்னு சொல்றது, எல்லா ஏரியாவும் இருக்கு இல்லையா, இந்த அஸ்ட்ரானமில வர்றது அவ்வளவும் அத்தனையும் ஒட்டுமொத்தமா சேர்த்தா அந்த பிக்சரும் இந்த பிக்சரும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படின்னா அங்க இருக்கிறது தான் இங்க இருக்குது, இங்க இருக்கிறது தான் அங்க இருக்குது, எல்லா இடத்துலயும் மூலக்கூறு ஒரே மாதிரி தான் இருக்குது, சோர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்றது பிசிக்ஸ்ல. சரியா? அதுக்கப்புறம் பிசிக்ஸ் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆச்சுன்னு கேட்குது, அப்புறமா அது எதை உருவாக்குச்சுன்னு கேட்குது, அதுக்கப்புறமா ஏன் இப்படி நகருதுன்னு கேட்குது. இன்னமும் நம்ம கேலக்சி நகர்ந்துகிட்டு இருக்குது, இன்னமும் நம்ம கேலக்சி விரிந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறாரு. அது சொன்ன ஆள் பேர் கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. அந்த கடைசி எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஏதோ ஒண்ணு ஸ்பெக்ட்ரா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது ஸ்பெக்ட்ரம் சொன்னோம்னா அந்த 7 கலர் வரதையும் ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க, நிறப்பிரிகையுமாக தமிழ்ல. அந்த மாதிரி பார்க்குற போது அந்த எண்டில் ரெட் கலர் இருக்குது. அந்த ரெட் கலர் இருந்ததுன்னா எந்த எண்டில், கேலக்சியோட எண்டில், இதெல்லாம் கண்ணை தாண்டி போகிற செய்திகள் வச்சுக்கோங்க. அந்த கேலக்சியோட எண்டில் அது ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருந்ததுன்னா இன்னமும் நகருதுன்னு அர்த்தம். எது எப்போ ஆரம்பிச்சது? 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால் லைஃப் ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு 10 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால் இந்த பிக் பேங் ஆச்சு. ஒரு 15 பில்லியன் வருஷமோ இன்னும் கணக்கு வச்சுக்கோங்களேன் சும்மா. அப்போ வெடிச்சது. அந்த பம்பரத்தை யாரோ சுற்றி விட்டான் சாட்டையை போட்டு, இன்னமும் பம்பரை சுற்றின்னு இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதையும் தாண்டி இந்த பக்கம் வந்தோம்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு ஃபுட்பால் கோல் போஸ்ட்னு ஒன்று பார்த்துருப்பீங்க இல்லையா, நெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த 2 கோல் போஸ்ட்டை தாண்டி ஒரு நெட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த நெட்டு மாதிரியே தான் இந்த ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பேஸ்ல தான் நம்ம பூமி எல்லாம் சுத்தின்னு போகுது. இது நல்ல வெயிட்டா இருக்கிற சமாச்சாரம்ங்கிறதுனால அந்த நெட்ல இது போற போது இதோட வெயிட்ல அது கொஞ்சம் அமுங்குது. இது உருண்டு போற போது அமுங்கி அது உள்ளுக்குள்ள அமிழ்ந்து போகுது அப்படின்னு இவர் சொல்றாரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றாரு. அப்போ இது உள்ளுக்க போற போது இப்ப பேப்பர் இது கர்ச்சீஃப் இருக்குது, கர்ச்சீஃபை இங்க நகர்த்தினா இது இங்க மேல ஒரு வளைவு ஒண்ணு வரும். இப்ப பிளாட்டா இருக்குது இல்ல, பிளாட்டா இருக்காது, அது ஒரு வளைவு ஒண்ணு வரும். அது மாதிரி பாக்குற போது அந்த கேலக்சி மூலையில ஸ்பேஸ் மூலையில வளைந்து இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ஸ்பேஸே நம்மால நினைத்து பார்க்க முடியாத செய்தி. அது விரிக்கிறதுங்கிறது ஒரு ஆங்கிளா இருக்குது, வியப்பாக இருக்கிறது. அது மூலையில வளைஞ்சிருக்குது அப்படிங்கிறது இன்னொன்னாக இருக்கிறது. அதுல வெயிட்டா நம்ம பூமி உருண்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றது இன்னமும் வியப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி வியப்பான செய்திகள் நிறைய இருக்கிறதுனால சரி இதை பத்தி இன்னும் கொஞ்சம் படிப்போம், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பாக்குறது. சரியா? அப்புறம் பிசிக்ஸ்ல ஹவு த யூனிவர்ஸ் பிஹேவ்ஸ். இதுல எனக்கு பிடித்த மனிதர்கள் 2 பெரிய மனிதர்கள், 2ம் டிஃபரெண்டான ஒப்பீனியன் கொடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் பேரு நீல் டிகிராஸ் டைசன், NEIL நீல், டிகிராஸ் DEGRASSE, நீல் டிகிராஸ் டைசன் TYSON. இவர் நியூயார்க்ல பிளானட்டோரியத்துல அது ஹெட்டா இருக்கிறாரு, டைரக்டரா இருக்கிறாரு. இவர் தான் இந்த ப்ளூட்டோங்கிற பிளானட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அது பின்னால் இருக்கிற டெப்ரிஸ் அது கிளியர் பண்ணல, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அதை வந்து ஒரு குள்ளன் அப்படின்னு மாத்திட்டு டுவார்ஃப் பிளானட் மாற்றி இப்போ இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானாமிக்கல் யூனியன் 8 பிளானட் இருக்குது, 9வது பிளானட் இல்லை, அதை நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கு தலைமை தாங்கினவர் இவர். மொத்த முடிவும் நீல் டிகிராஸ் டைசன் எடுக்கல, அவர் தலைமையில குழு இது பண்ணி இவர் கையெழுத்து போட்டு அதை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நீல் டிகிராஸ் டைசன் என்ன சொல்றாரு,
இது அண்டவெளி எவ்வளோ பெருசாகுது, ஸ்பேஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, இதில் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் இருக்குது. இதை படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதனால எனக்கு அஸ்ட்ரானமி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. சைக்காலஜி பிடிக்க மாட்டேங்குது. ஒரு தனி மனுஷன் என்ன பண்ணா எனக்கு என்ன போச்சு, எனக்கு சைக்காலஜி பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எனக்கு நீல் டிகிராஸ் ஸ்டேஷனை தனியாக பிடிக்கும், சைக்காலஜி தனியாக பிடிக்கும். இந்த ஏரியாவில் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வந்தோம்னா எங்க சார்ல்ஸ் டார்வினும் எங்க டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டும் பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, டார்வின் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எவல்யூஷனரி சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. இதை வெறும் எவல்யூஷன் மட்டும் இருக்குது, அது ஒரு தனி சப்ஜெக்ட்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது எவல்யூஷனரி சைக்காலஜி அப்படின்னு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டார்வின் என்ன சொல்றாருன்னா, இது எப்படிதான் பாத்தீங்கன்னாலும் இது 365 நாள் ஒரு ஏதோ ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கணக்கு வச்சுக்கோங்க. வருஷம் இதே மாதிரிதான் சுத்தம். வருஷம் 13 மே இப்படிதான் வெயில் கொளுத்தும், இப்படிதான் ஐப்பசியில அடமழை பெய்யும், இப்படிதான் முன்பனி காலம், இப்படிதான் பின்பனி காலம், இப்படிதான் கூதிர் காலம் அப்படின்னு தெளிவா எல்லாம் இருக்குது. இதை ரிவர்ஸ்ல போட்டு விட்டோம்னா 1000 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது, ஒரு மில்லியன் வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது, கோடி வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது, ரிவர்ஸ் ரவுண்ட் போட்டோம்னா எக்ஸாக்டா இந்த இடத்துல பூமி இப்படி இருந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த பிளானட் இங்கதான் இருந்தது, இந்த சேட்டலைட் இங்கதான் இருந்தது, இது இப்படிதான் இருந்தது அப்படிங்கறத நம்ம எல்லாத்தையுமே ரிவர்ஸ் ஸ்பைரல் போட்டோம். ஏன்னா எல்லாம் கரெக்டா மெக்கானிக்கலா அதே மாதிரிதான் போகுது, ஒரு சேஞ்ச் கூட கிடையாது. இவர் டார்வின் என்ன கிண்டல் பண்றாருன்னா, மனுஷன் ஒரு நாள் டே 10 ரூபா கொடுறான்னா கொடுப்பான், இன்னொரு நாள் 10 ரூபா கொடுறான்னா பலாயிரம் ஒன்று கொடுப்பான். இவனை புரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. இதுதான் காம்ப்ளிகேட்டட் ஏரியா. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு ரூலுக்குள்ள தானே ஓடுது. இந்த சூரியன் எங்கன்னா போயிடுமா? திருப்பியும் காலைல இங்கே தானே 6 மணிக்கு வந்தாகணும், திருப்பி 6 மணிக்கு அங்கே தானே போயாகணும். இது என்ன பெரிய கம்ப சூத்திரம் உங்களுக்கு? இதே தான் டெஃபினிஷன், அப்படிதான் இருக்கும். இதை என்னத்துக்கு போய் படிக்கிறதுன்னு டார்வின் கிண்டல் பண்றாரு. எனக்கு டார்வினும் ரொம்ப பிடிச்ச ஆளு, நீல் டிகிராஸ் டைசனும் ரொம்ப பிடிச்ச ஆளு. பட் தே ஹேவ் தேர் ஓன் கான்ட்ரவர்சிஸ். திஸ் மேன் சேஸ் astronomy is always predictable, human being is not predictable. But that person says, Neil deGrasse Tyson says, that is too big, but this is confined to a single human being and who is there maybe for 70, 80, at best 100 years and then he disappears. I am not concerned with this tiny little human being அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ரெண்டுமே இன்ட்ரெஸ்டிங் ஆங்கிள்னு சொல்ல வரேன் நான். எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குதுன்னு சொல்றேன். ஹவு த யூனிவர்ஸ் பிஹேவ்ஸ், வாட் இஸ் எவ்ரி திங் மேட் ஆஃப், ஹவு திங்ஸ் மூவ், ஒய் திங்ஸ் ஹேப்பன் த வே தே டூ. இந்த கேள்வி தான் அவன் நியூட்டனும் கேட்டாரு. அந்த ஆப்பிள் சரி மரத்துல இருந்து ஊர்ந்தது ஏன்னா நிக்க வேண்டியதானே, அது பாட்டுக்கு அந்த இடத்துல, அது இன்னத்துக்கு கீழே விடணும். இப்ப தெளிவா கிராவிட்டி இருக்குதுன்னு சொல்லிடுறீங்க. தட் வாஸ் அ டைம் 250 to 350 years பேக்னு நினைக்கிறேன். கரெக்டா டேட் அப்புறம் சொல்றேன் நான் உங்களுக்கு. அதெல்லாம் பார்க்குற போது at that point of time he is saying why this is not flying, why this has got to fall down, why it has got to fall down vertically also. If this falls down, will everything fall down similarly? If this is the way it is happening and something is holding it back, is not the same earth holding the satellite also back, the sun also back ன்னு கேட்கிறாரு இவரு. நமக்கு ஆப்பிள் கீழே விழுந்தது ஐன்ஸ்டைன் சொன்னாரு அப்படிங்கிறதோட நிறுத்திடுறோம். இவர் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போறாரு. இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல சன் இருக்குது, நம்ம எங்கேயோ அதுக்கப்புறமா வீனஸ், மார்ஸ், நெப்டியூன், புளூட்டோன் வரிசையா ஏதோ போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மெர்க்குரி வீனஸ்க்கு அப்புறமா நம்ம 3வதுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் சென்டர்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டங்கள் உண்டு. அப்புறமா தான் இல்லை நம்ம கியூல தான் நிக்கிறோம், அதுவும் 3வதா நிக்கிறோம்னு கண்டுபிடிச்சோம். அப்ப பாக்குற போது இங்க இது இருக்குது, எனக்கு முன்னால வீனஸ் இருக்குது, அதுக்கு முன்னால மெர்க்குரி இருக்குது, அதுக்கு முன்னால சூரியன் இருக்குது. சூரியன் என்னை இங்கே நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது தெரியாது. இதுக்கு நடுவில் எவ்வளோ மில்லியன் கிலோமீட்டர் இருக்குது, குறுக்கில் எத்தனையோ வருதோ போகுது. அதுக்கு நடுவில் சூரியன் என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னா அதுக்கு வேற ஒரு கண்ணோட்டம் வேணும், வேறு விதமான சிந்தனை, எண்ண போக்கு வேணும், வேறு விதமான ஆய்வு மனப்பான்மை வேணும். அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். அது அங்க இருக்கிறது என்னை எப்படியா நிறுத்த முடியும்னா, Venus has got an impact on me. எனக்கு அப்புறமா வர்றது ஒரு 5-6 பிளானட் இருக்குது. They also have an impact on me. They are pulling me, I am pulling them, and all of us are rotating. All of us are rotating, circling around each other, and all of us are circling around each other in an elliptical fashion, and it's highly complicated. எப்படி இது செட் ஆகுது, ஆனா அதுக்குள்ள ஒரு ஆர்டர்லியா, ஒரு தெளிவா அது ஒரு ரவுண்ட் இப்படிதான் போகுது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அதெல்லாம் அந்த வியப்புக்குரிய செய்திகள். இது அல்டிமேட் டிடெக்டிவ் ஸ்டோரிங்கிறாரு.
மர்டர் இன்வெஸ்டிகேஷன்ல ஒருத்தனுக்கு நெஞ்சில குண்டு பாஞ்சிருது இல்ல கத்தி இருக்குது. அப்ப யாரோ ஒருத்தன் அது இந்த குண்டை சுட்டிருக்கணும், அந்த துப்பாக்கியை சுட்டிருக்கணும், அந்த குண்டு அங்க வந்திருக்கணும், இல்ல கத்தியால குத்தி இருக்கணும். அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். இப்போதைக்கு கத்தி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இதுக்கு ஒரு காரணம், ஒரு சோர்ஸ், ஒரு மூலம், ஒரு ரூட், ஒரு ஆரிஜின், ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கணும். அந்த ஸ்டிமுலஸ் இந்த ரெஸ்பான்ஸை உருவாக்கி இருக்குது. இந்த ஆளு செத்து போனா அதுக்கு ஸ்டிமுலஸ் ஒன்று காரணம். அப்ப அந்த ஸ்டிமுலஸ் எது தேடு. அது கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ல வேற மாதிரி தேடுறோம். இந்த இடத்துல இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தேடுறோம். இது சூரியன் ஏன் இப்படி இருக்குது, இல்ல நிலா ஏன் இப்படி இருக்குது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறது அதெல்லாம் தேடுற இடங்கள் இது. You are chasing, instead of chasing criminals, you are chasing truth and truth about nature and how the nature functions. அது கேலக்சியாகவும் இருக்கலாம், வெறும் ஆப்பிள் கீழே விழுவதாகவும் இருக்கலாம். சரியா? இது இயற்கைன்னு பேரு. ஸ்டடி ஆஃப் நேச்சர் அண்ட் ஸ்டடி ஆஃப் நேச்சர்ஸ் லாஸ் ஆல்சோ. அப்புறம் நான் இன்னொன்னு படித்தேன். நான் ஒரு பெரிய மரக்கட்டை ஒன்று இருக்குது. சரி, இந்த மரக்கட்டைக்கு வெயிட்டு ஒரு 10 கிலோ அப்படின்னு வச்சுக்கோம். அந்த 10 கிலோவை நான் எரிச்சா அது காத்துல போயிடுது. அந்த 10 கிலோ எங்க போகுது அப்படின்னு கேட்டா அது இது பதில் சொல்லுது, காத்துல அந்த 10 கிலோ இருக்குது. இந்த எங்கேயும் பறவை போக விடாம அதை பிடிச்சி ஒரு மரக்கட்டையை வச்சு அது ஒரு என்க்ளோஸ் ஏரியாவில் வச்சு அதை கொளுத்தி வெளில அனுப்புனீங்கன்னா அந்த மரக்கட்டை முழுவதும் எழுந்து சாம்பலாகி ஒண்ணுமே இல்லாம நில்லு 0 லெவலுக்கு வர்ற போது அது வெளிப்பட்ட அது எரிந்து அந்த காற்று இருக்குல்ல, வெப்ப காற்று இருக்குல்ல, அதை மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்னா வச்சிங்கன்னா அதுல அந்த 10 கிலோ இருக்குது. காத்துக்கு வெயிட் இருக்குது, அது அங்க இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போ மேட்டர் கேன் ஆல்வேஸ் பி transformed or modified, but it never can be destroyed. You cannot create anything new, you cannot destroy anything once and for all. It always transforms its position. அது கட்டையாக இருந்தது, இப்போ அது காத்தா இருக்குது, அதுக்கு திரும்பவும் வேற ஒரு வடிவம் கொண்டு திரும்பவும் வரும். நீங்களும் நானும் ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஸ்போமாகவும் ஒரு ஓவமாகவும் இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 3 கிலோக்கு உருவாக்குனாங்க. அப்புறம் வெளில கொண்டு வந்து 60-70 கிலோவை மாத்தினாங்க. அப்போ எங்க இருந்து வந்தது? எல்லாம் சாப்பிட்டதுல இருந்து வந்தது. சாப்பிட்டது எங்க இருந்து வந்தது? அந்த தக்காளி அரிசியில இருந்து வந்தது. அந்த தக்காளி அரிசி எங்க இருந்து வந்தது? மண்ணுல இருந்து வந்தது. அப்ப மண் என்ன ஆச்சு? மண் இந்த பக்கம் மாறுச்சு. மண்ணே மொத்தமும் போயிருச்சா? அப்படியே மரம் செடி ஆச்சா? இல்ல, அது பச்சையம்னு ஒண்ணு இழுத்துது காத்துல இருந்து. அப்புறம் சூரியன்ல இருந்து ஒண்ணு இழுத்துது. அதுல இருந்து 80% ஆஃப் தி வெயிட் ஆஃப் ட்ரீ கம்ஸ் ஃப்ரம் அப்போ இந்த சர்ஃபேஸ், நாட் ஈவன் 20% ஃப்ரம் தி எர்த் அப்படின்னு ஒரு செய்தி படிச்சு அதுவும் வியப்பாக இருந்தது எனக்கு. நான் நினைச்சேன் 100 கிலோ மரம்னா 100 கிலோ அந்த கீழே இருந்து தான் இழுத்துது, தண்ணி வழியாக இழுத்துது, மண்ணை பிடிச்சி மாத்துச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். இல்லை, அது காத்துல இருந்து எடுக்குது 80%. சூரியன்லையும் காத்துல இருந்து அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்து அதுல வளர்ந்த ஒரு மரம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் எனக்கு வியப்பாக இருந்தது. அதனால ஒய் டூ திங்ஸ் ஃபால் டவுன் அப்படின்னு கேட்டோம்னா அது கிராவிட்டி அப்படின்னு இப்போ ஈஸியாக பதில் சொல்றோம். கிராவிட்டி பத்தி இன்னும் டீடைல்ஸ் தர்றேன் வர்றப்ப. வாட் மேக்ஸ் சன் ஷைன் அப்படின்னா உள்ளுக்குள்ள நியூக்ளியர் ஃபியூஷன், ஏதோ ஒன்று எரியுது. அப்போ பூமி மாதிரி சூரியனான்னு கேட்டா இல்லைங்க, அது ஒரு கேஸ் பலூனுங்க, அவ்வளவுதாங்க. அது உள்ளகிறது என்னன்னா ஹைட்ரஜன் ஒண்ணுக்குது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸுக்கு அது ஹீட்டை கிரியேட் பண்ணுது செல்சியஸுக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஹைட்ரஜன் கன்வெர்ட் ஆகி ஹீலியமா மாறுது. அதுக்கு என்ன பேருனா நியூக்ளியர் ரியாக்ஷன் இல்லை நியூக்ளியர் ஃபியூஷன், ஃபிஷன் ஃபியூஷன் பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு எரியுது. அது நிஜமாவே நம்ம கல்லு மாதிரி எல்லாம் கிடையாது, அது வாயு பந்து அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒய் டூ மேக்னெட்ஸ் ஸ்டிக்? 2 மேக்னெட்டை கொண்டாந்து விட்டீங்கன்னா சவுத் போலும் நார்த் போலும் ஒன்னோட ஒன்று சேருது. அது ஏன் சேர்கிறது? அப்புறம் லைட்டுன்னா என்ன? அது வேவா பார்ட்டிகளா இல்லை ரெண்டும் ஒரே நேரமா? ஒரு இடத்துல தான் ஒன்று இருக்குமா, இல்லை 2 இடத்துல லைட்டு இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குமா? நீங்க பார்க்குறப்பவே லைட்டு மாறுமா? இதெல்லாம் பிசிக்ஸ்குள்ள வர்றது. அதுக்கப்புறமா எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு சொல்ற போது இது மேக்னெட்டையும் எலக்ட்ரிசிட்டியும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆள் கம்பைன் பண்ணி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. அதே மாதிரி இன்னும் 1-2 கலக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அது இன்னும் அது மிக்ஸ் ஆக மாட்டேங்குது. டீட்டெயில்ஸ் உள்ள வர்றப்ப தர்றேன். அதுக்கப்புறம் எல்லாமும் எதனால் உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா அல்டிமேட்டா எல்லாம் ஆட்டமால உருவானது. ஆட்டம்னா இந்த பக்கம் பிசிக்ஸ்லயும் ஆட்டம்னு சொல்றோம், இந்த பக்கம் கெமிஸ்ட்ரிலையும் ஆட்டம்ஸ்ன்னு சொல்றோம். 2லயும் அந்த சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இன்ஃபைனைட்லி சின்னது அப்படின்னா குவார்க்னு ஒன்று இருக்குது, ஃபோட்டான்னு ஒன்று இருக்குது. ஃபோட்டோ அப்படின்னு சொல்றோம்ல, ஃபோட்டான்னா அதுல இருந்தா ஒளி வர்றது. எங்க இருந்து லைட் வந்ததுனால அதுக்கு பேர் ஃபோட்டான்னு அடிப்படையில் பேர் வச்சுக்கிறாங்க.
ஸோ ஃபோட்டான் ஒன்று இருக்குது, குவார்க்குன்னு ஒன்று இருக்குது. அது இல்லை நானோ டெக்னாலஜின்னு சொல்கிறோம்ல, ஒரு மைன்யூட் ஸ்பெக்குக்குள்ளே ஒரு மில்லியன் டைம்ஸ் உள்ளே போனீங்கன்னா அதுக்கு பேர் நானோம்பாங்க. அவ்வளோ சின்னது அப்படிங்கிற மாதிரி. அதுலேருந்து இன்ஃபைனைட்லி பிக்ன்னு சொன்னோம்னா பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே எது போச்சுன்னாலும் உள்ளுக்கு போச்சு. லைட்டையும் பிடிச்சி இழுத்துக்குது, லைட்டை வெளில வர கூட விட மாட்டேங்குது. அதை விட ஸ்பீடாக அது வேலை பார்க்குது. லைட்டு 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்குள்ள 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அதை விட ஸ்பீடாக போகிறதுக்கு இது வரைக்கும் இன்னும் நம்ம ஒன்று கண்டுபிடிக்கல. அப்போ லைட்டு கூடவே நான் அது மேலேயே உட்காந்து ட்ராவல் பண்ணால் என்ன ஆவேன் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர் கேள்வி கேட்டு அது உலகத்தையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு நிகழ்ச்சியும் ஒன்று நடந்தது. அந்த ஸ்பீடுக்கு நம்ம போனால் என்ன ஆகும் அப்படின்னா, அவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் போனீங்கன்னா டைம் வந்து சுருங்கிடுங்கன்றாங்க. நம்ம டைம்னு ஒரு கிளாக் ஒன்று வச்சிருக்கிறோம். உலகம் பூரா ஒரே கிளாக்கு, எல்லாமும் ஒரே டைமிங் போங்கிறோம். லைட்டு ஸ்பீடுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த டைம் வேரி ஆகும். ரொம்ப உயரத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டாக டைம் வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் புது புது செய்திகளாக இருக்கிறது. அப்புறம் டைமுங்கிறது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, டைம் கூட ஸ்பேஸை போட்டு மிக்ஸ் வச்சு விட்டாங்க. டைம்னு சொல்கிற போதே ஸ்பேஸு டைம்ன்றாங்க. நான் ஸ்பேஸு பார்க்குறேன், எனக்கு தெரியுது, இதோ இருக்குதுப்பா என் கண்ணு முன்னால். டைம் எங்கேப்பா இருக்குதுன்னு கேட்டால் டைம் இருக்குது, சோர்ஸ்லேருந்து இருக்குது, பிக் பேங்லேருந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேஸ் டைமுங்கிறது இன்னொன்று தனியாக வந்துச்சு. நான் நீளம், அகலம், ஆழம் அப்படின்னு 3 பார்த்து வச்சுக்கிறேன். லென்த்து, பிரெத்து, டெப்த்துன்னு. அதை தாண்டி உங்கள் ஸ்பேஸ் டைம்னு ஒன்று சேர்க்குறாங்க. அது இன்னொன்று ஸ்பேஸும் டைமும் எப்படி சேருதுன்னு தெரியல. ஆனால் ஃபிசிக்ஸ் அதை சேர்க்குது. சரியா? இது எல்லாத்தையும் பற்றிய படிப்பு ஃபிசிக்ஸு. அப்புறம் இனிஷியலாக டாபிக்ஸ் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது பெரிய பிரான்ச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்னு இருக்குது. அதை வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் மோஷன் வாங்க. எதெல்லாம் நகருதோ, ஏதோ ஒரு ஸ்டிமுலஸோ, ஒரு ரெஸ்பான்ஸோ, ஒரு காசோ, ஒரு சோர்ஸோ என்ன ஒன்று நடக்கிற போது ஒன்று நகருது. அப்போது நாம் பார்க்குறோம், இது இங்கே இருந்தது, இந்த டைமில் இது இவ்வளோ தூரம், இந்த வெயிட் இருக்கிறதுனால இவ்வளோ நகர்ந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அந்த மோஷன்னா ஏன் அது நகருது, ஏன் அது நிற்குது. பிரேக் போட்டால் நிற்குதுங்கிறது தனி கதை. ஏன் நகருது, நம்ம கியர் போட்டோம், த்ராட்டில் கொடுத்தோம், ஆக்சிலேட்டரில் காலை வச்சு அழுத்தணுங்கிறது தனி கதை. ஆனால் ஏன் ஒன்று நகருது, பூமி ஏன் நகருது, இப்போ காரு நான் ஓட்டுறேன், 2 வீலர் நான் ஓட்டுறேன், பூமி ஏன் நகருது, சூரியன் ஏன் நகருது, கேலக்சி மொத்தமாக ஏன் இன்னும் நகர்ந்துகிட்டே இருக்குது தெரியல. ஃபோர்ஸஸ்னா ஒன்று தள்ளுறதாக இருக்கும், இல்லைன்னா இழுக்கிறதாக இருக்கும். ரெண்டுத்தையும் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனர்ஜி, உள்ளுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி பயன்படுத்தப்படுகிறது, பயன்படுத்தாமல் உள்ளுக்குள்ளே தூங்கிட்டு இருக்குது. என் கார்லையும் மோட்டார் சைக்கிளையும் பெட்ரோல் இருக்குது, தூங்கின்னு இருக்குது. அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அது கன்சியூம் பண்ணி எனர்ஜியாக மாறுது. ஸோ கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்புறம் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் சொல்லுவாங்க. ஒன்று, ஒரு ஆப்ஜெக்ட் இன் மோஷன் டென்ஸ் டு ஸ்டே இன் மோஷன். எது நகர்தோ அது நகர்ந்துனே தான் இருக்கும். அப்புறம் என் ஆப்ஜெக்ட் ட்ரஸ்ட்டு டென்ஸ் டு ஸ்டே ட்ரஸ்ட்டு. எது உட்காந்துருக்குதோ அது உட்காந்துனே தான் இருக்கும். ஸ்டேஷனரியாக இருக்குது, ஸ்டேஷனரியாகவே இருக்கும். அன்லஸ் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்பான் இட். இந்த மோட்டர் சைக்கிள் இப்படியே இருக்கும், நான் ஏறி உட்காந்து ஸ்டார்ட் பண்ணால் போகும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். நகர்ந்ததுன்னா வண்டி நகர்ந்துனே இருக்கும், நான் பிரேக்கை போட்டால் மட்டும் நிற்கும், இல்லைன்னா அது நகர்ந்துனே தான் இருக்கும் அப்படிங்கிறது. இதே மாதிரி எவ்ரி ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஹஸ் காட் அன் ஈக்குவல் பட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இன்னொன்று இருக்குது. ஸோ எதை எப்படி அடிச்சிங்கனாலும் இது ஒன்று இதில் இருக்கும், இல்லைன்னா இதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிரும், இது திரும்ப இதன் மீது தாக்கத்தை உண்டு பண்ணும். எதுவுமே நேராக தான் போகும்னு அர்த்தம் இல்லை, அது பின்விளைவும் ஒன்று கொடுக்கும். எவ்ரி ஃபோர்ஸ் வில் ஹாவ் an opposite impact on the source or the origin அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி பார்க்குறப்போது அடுத்த டாபிக் வந்து திங்கிங்னு எடுத்தோம்னா, நம்ம என்னென்னலாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஃபிசிக்ஸே மாடிஃபை பண்ணி வெறும் மண்ணில் தான் இருந்தோம், மலையில் இருந்தோம், குகையில் இருந்தோம், மரத்து மேலே இருந்தோம். இப்போ வீடுங்கிற மாதிரி இந்த கம்ப்யூட்டர் மாதிரி இது எல்லாத்தையும் கொண்டாந்து விட்டோம் இல்லையா. இதுக்கெல்லாம் திங்கிங் இது வருது. இந்த திங்கிங்கில் ஒரு மோஷன் உருவாகுது. நான் இதை உருவாக்கலாம், பைசைக்கிளை உருவாக்குறேன், ஒரு பந்தை உருவாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நான் பண்ணுகிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது டாபிக் வந்து தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோன்னு சொன்னோம்னா அது ஹீட்டோட சம்மந்தப்பட்ட ஏரியா, எனர்ஜியோட சம்மந்தப்பட்ட ஏரியா. அப்போ ஹீட்டுன்னா என்ன, அவங்க ஹீட்டுக்கு ஹீட்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க, இது கோல்டுக்கு கோல்டுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் கோல்டில் ஹீட்டை கிரடேஷன் பண்ணி போட்டுக்கிட்டு போகிறாங்க. கோல்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட்டுன்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. ஹீட்டு தான் நாங்கள் அளக்கிறோம், கோல்டுக்கு நாங்கள் அளக்கிறது கிடையாது. அளக்கிறது இருக்குது, பட் அடுத்த பாயிண்ட் வர்றேன், அதுக்கு முன்னால. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கோல்டுன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு இஸ் சிம்பிளி தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட்டு பிகாஸ் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹீட்டு. ஹீட் இஸ் சம்திங் விச் இஸ் ரியலி ப்ரெசன்ட் அப்படிங்கிறாங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட்டுக்கு பேர் கோல்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் -278 டிகிரி செல்சியஸ்ன்னு நினைக்கிறேன்.
இப்போ இன்னைக்கு வெயில் +35 35 ரேஞ்சில் சென்னையில் இருக்குது, 35 டிகிரி செல்சியஸ். இது -278 டிகிரி செல்சியஸ்ல கோல்டு நின்றுடும். அதுக்கப்புறம் எதுவுமே நவராது, எல்லாம் ஆப்சல்யூட் ஜீரோ, எல்லாம் கொண்டாந்து நிறுத்திடும். ஆனா அந்த ஏரியாக்குள்ள நாம இன்னும் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. கிரையோஜெனிக்ஸ், இந்த ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் ஓவத்தோட இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஆளே இறந்து போனா கூட அவருடைய ஸ்பெர்மை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குளிரான ஒரு ஏரியால உள்ள கொண்டு போய் அதை வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த ஸ்பெர்மை வெளியில எடுத்து அதை இன்னொரு பெண்ணோட ஓவத்தோட டெஸ்ட் டியூப்ல மிக்ஸ் பண்ணி அது ஜைகோட் ஆனதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இன்னொரு பெண்ணோட வயிற்றுல வச்சோம்னா அப்போ ஒரு புதுசா ஒரு உயிரினம் வரும்ன்றாங்க. அப்போ இந்த பெண்கையிலேருந்து ஓவத்தை நம்ம எடுத்துட முடியும், அந்த ஆள்கையிலேருந்து நம்ம ஸ்பெர்மை எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் ஸ்பெர்மை ஸ்டோர் பண்ணி 10 வருஷம் கழிச்சு வச்சிருந்து ஆக்டிவா இருக்கிற ஓவத்தோட சேர்த்தோம்னா புதுசா லைஃபை உருவாக்கலாம். மனிதன் அன்றைய தேதிக்கு உயிரோடு இருக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு அந்த கோல்டு உதவுது. அந்த கோல்டை பத்தி படிக்கணும்னா நீங்க பிசிக்ஸ்குள்ள வந்தாகணும். சரியா? அதுக்கப்புறம் எப்படி இந்த ஐஸ் மெல்ட் ஆகுது, இல்லைன்னா ஐஸ்பர்க்னு சொல்றோம்ல, ஆர்டிக்ல அண்டார்டிக்ல ஐஸ்பர்க் இருக்குது, அது பாட்டுக்கு டமால்னு உடையுது. அது வந்து கால்விங்னு சொல்லுவாங்க, CALVING. கால்விங்னா பனிமலை அப்படியே உடஞ்சி கீழே விழுந்துரும், மொத்தமா ஐஸ் தண்ணி ஆயிரும். தண்ணி ஆச்சுன்னா ஒரு அடிக்கு தண்ணி லெவல் கூடிரும். அந்த ஒரு அடி கூடிச்சுன்னா இங்க நம்ம பெசன் நகர்லாம் முழுகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசிக்ஸ் சொல்லுது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஐஸ்பர்க்கை எவ்வளவுக்கு நம்ம இந்த ஓசோன் லேயருக்கும் கோயந்தா பண்ணி ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னா இந்த ஐஸ்பர்க் நிறைய உடஞ்சதுன்னா அப்ப நாம இங்க இருக்க முடியாது. ஏராளமான தீவுகள், ஏராளமான நகரங்கள், இந்த கடற்கரை ஓரம் உள்ள எல்லா சிட்டியும் தண்ணிக்குள்ள போயிடும் சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து எனர்ஜி, how the energy is stored or created or transferred or changed from one form to another. ஒரு எனர்ஜிலேருந்து அது இன்னொரு எனர்ஜியாக மாற்றுறது அப்படின்னு பார்க்குறது. அது அடுத்தது எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னு ஒரு டாபிக் இருக்கு. இது லைட்டை நான் இங்கே சுவிட்ச் போட்டால் அது எப்படி அது எனக்கு ஒளி தருகிறது, ஆஃப் பண்ணால் அது எப்படி உடனே சரிதான் என சொல்லுக்கு கட்டுப்பட்டு உடனே அது ஆஃப் ஆயிடுது. How does the light function or how does this phone work? எங்கேயும் ஒரு ஃபோன் இருக்குது, இந்த ஃபோனை வச்சு நான் எப்படி உங்களோட பேச முடிகிறது. அதுக்கப்புறம் லைட்னிங் அப்படின்னு ஒன்று மேலே மின்னல் வருது, அந்த மின்னல் எப்படி நம்ம மீது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த மின்னலுக்குள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்குது. அதை பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறாரு. நல்ல மழை பெய்யுற நேரத்தில் ஒரு பட்டு நூலை வச்சு அவர் காத்தாடி ஒன்று விட்டு அந்த காத்தாடி மின்னல் வெட்டுற போது அந்த நூல் வழியாக இவருக்கு ஷாக் வருது. அப்போ எலக்ட்ரிசிட்டிக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது, மின்னலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் சேர்த்து அதுக்கப்புறமா அதை வாங்கி எர்த்திங் அப்படின்னு இப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லிடுறோம். சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்து, 3வது ஒயருங்க அது எர்த்துங்க அப்படிம்பாங்க. எர்த்துனா அது எர்த்துக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். இது பெரிய பெரிய பில்டிங்ல எல்லாம் இடிதாங்கின்னு ஒன்று வச்சிருப்பாங்க, அது லைட்னிங்கை வாங்கி கீழே அனுப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னட்டிசத்துலேருந்து வருது. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்ம்பாங்க, நம்ம இந்தியன் இங்கிலீஷ்ல சர்க்கியூட்னு சொல்றது, இது இங்கிலீஷ்ல இந்த சர்க்கெட்னு சொல்லணும், SARKET சர்க்கெட்னு சொல்லணும். சர்க்கெட்னு சொன்னா இந்தியாவில் ஒருத்தருக்கும் புரியாது அப்படிங்கிறதுனால நான் சர்க்கியூட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறது. சரியா? எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், மேக்னெட்டு, வேவ், லைட்டு, இதெல்லாம் கோர் ஆஃப் பிசிக்ஸ். அது பிசிக்ஸோட சப்ஜெக்ட்ல இதை படிச்சீங்கன்னா இதை பற்றி நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்புறம் வேவ்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸ் இருக்குது. ஆப்டிக்ஸ்னா 2 மீனிங் இருக்கு. ஆப்டிக்ஸ்னா நம்ம பார்க்கறது எல்லாமே ஆப்டிக்கல், அதனாலதான் ஆப்டிகல்ஸ்ன்னு போட்டு கண்ணாடி நம்மளுக்கு தர்றாங்க. இன்னொன்னு ஆப்டிக்ஸ்னா இந்த மாதிரியாக நீங்க ஒரு பிக்சர் ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா இதை நேரட்டிவ்னு சொல்லுவாங்க பாலிடிக்ஸ்ல. we create some optics in such a way we get our votes அப்படிம்பாங்க. நீ நல்லவனா கெட்டவனா நாட்டுக்கு நல்லது பண்ணியா இல்லையாங்கிறது இல்லை, நீ ஆப்டிக்ஸ் மக்கள் மனசுல கிரியேட் பண்ணியா, ஆப்டிக்ஸை கிரியேட் பண்ணா மக்கள் மயங்கி போய் உனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது வேறு விதமான சைக்காலஜியில வர்ற ஆப்டிக்ஸ் வேற, இது நிஜம் ஆப்டிக்ஸ் வேற. அதுக்கப்புறம் வேவ்ஸ்ன்னு சொல்ற போது சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சத்தமா இருந்ததுன்னா ஆம்பிளிடியூட் டக் டக் டக்குன்னு மேலே கீழே போயிட்டு வரும். மெதுவா தாலாட் பாடுற மாதிரி இருந்தால் இப்படி வேவ் மாதிரி பேட்டர்ல மெதுவா போகும். அது எவ்வளவு தூரம் மேலே போகுது கீழே போகுது, எவ்வளவு தூரம் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறதெல்லாம் இது சவுண்ட் வேவ்ஸ்குள்ள வர்றது. அப்புறம் இந்த கண்ணாடியை போட்டா அது எப்படி அந்த வெளியில இருக்கிற எல்லாத்தையும் ஒரு மாதிரியா கரெக்ட் பண்ணி என் லென்ஸ் வழியா போய் என்னோட எல்லோ பாயிண்ட்னு ஒன்று இருக்குது அதுல போய் எப்படி கரெக்டா வருது அப்படிங்கிறதுக்கு பிசிக்ஸ் தான் ஆன்சர் சொல்லுது.
இந்த மாதிரி பண்ணோம்னா வெளியில இருக்கிற அவ்வளோத்தையும் நாங்க வேற மாதிரி மாத்தி இங்க கரெக்டா கொண்டாந்து போட்டோம்னா உனக்கு அந்த படம் ரொம்ப தெளிவா தெரியும், இல்லைன்னா மங்களா இருக்கும், இல்லைன்னா தெரியாம போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ப்ரிசம்னு ஒன்று இருக்குது. அது ட்ரையாங்கிள் சைஸ்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடியில. அதுல லைட் பட்டுச்சுன்னா வெளில வர்ற போது ரெயின்போ கலர் வரும். வெள்ளை கலருக்குள்ள 7 கலர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி 7ல மில்லியன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு மேல பார்க்குற ஸ்பெக்ட்ரம்ல நமக்கு 7 தெரியுது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் மாடர்ன் பிசிக்ஸ்ன்னு சொல்ற போது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டைன் வருது, குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒன்று வருது, ஆட்டம்ஸ் அண்ட் பார்ட்டிகிள்ஸ். அப்புறம் அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ்னு வருது, பார்ட்டிகிள் பிசிக்ஸ்னு ஒன்று வருது. பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப டைனி சமாச்சாரம். ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் அண்ட் காஸ்மாலஜிங்கிறது மேல இருக்கிற எல்லா சமாச்சாரமும், யூனிவர்ஸ், ஸ்டார்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்கறது. அப்புறம் இதுல பிசிசிஸ்ட்ங்கிற ஆள் என்ன பண்றாங்கன்னா, தே அப்சர்வ், தே டூ எக்ஸ்பெரிமெண்ட், தே யூஸ் மேத்தமேட்டிக்ஸ், தே கன்வெர்ட் வாட் எவர் தே சே இன்டு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் மேக் ஏபிள் டு மெஷர் சம்திங்ன்றாங்க. ஸோ அதனால வாட்ன்னு கேட்குறாங்க, ஒய்ன்னு கேட்குறாங்க. இது ஒய் இஸ் இட் ஸோ, எது நடந்தாலும் ஒய் இஸ் இட் ஸோன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ பால் தரையில விழுந்ததுன்னா அதுக்கு கிராவிட்டி காரணம், ஐஸ் மெல்ட் ஆனா தெர்மோடைனமிக்ஸ் காரணம், லைட் பல்பு எரிஞ்சதுன்னா எலக்ட்ரிசிட்டியும் ஹீட்டும் காரணம், மிரர்ல உங்க இமேஜ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்டிக்ஸ் காரணம், மேக்னெட் ரெண்டும் ஒட்டிச்சுன்னா அதுக்கு மேக்னெட்டிக் பிரின்சிபிள்ஸ் காரணம், காரை நீங்க நிறுத்துறீங்கன்னா பிரேக் போட்டீங்கன்னா அது நியூட்டன் லாஸ் காரணம். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆன்சர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் உங்களுக்கு சில ஆன்சர்ஸ் கொடுக்குது. ஃபோர்ஸ், எனர்ஜி, மாஸ்ன்னா ஒரு மேட்டர், அது எவ்வளவு மேட்டர் கண்டென்ட் இருக்குதுங்கிறது மாஸ். அப்ப சின்னதா இருந்தா ரொம்ப வேகமா போகும், வெயிட்டா இருந்ததுன்னா அதை நகர்த்துறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்குள்ள மாஸ்குள்ள வர்றது. வெலாசிட்டின்னு சொன்னீங்கன்னா ஒன்று நகருது, எந்த வேகத்தில் நகர்கிறது, எந்த திசையில் நகர்கிறதுன்னு பார்க்குது. ஆக்சலரேஷன் சொல்ற போது நார்மல் ஸ்பீடு என்ன, ஆக்சலரேட்டட் ஸ்பீடு என்ன, இல்ல குறைச்சது டீசலரேட் பண்ண ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்க்குது. மோமெண்டம் சொன்னோம்னா எவ்வளவு வெயிட் இருக்குது, அது எந்த ஸ்பீட்ல போகுதுன்னு பார்க்குது. ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை நீங்க எவ்வளவு தூரம் பயன்படுத்தி எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு நீங்க ஒரு மாசை நகர்த்த போறீங்க அப்படின்னு பார்க்குது. பவர்னா நீங்க ஒரு செகண்ட்ல என்ன ஆற்றலை வெளிப்படுத்தினீர்கள் அப்படிங்கிறத பவர்ன்னு சொல்றாங்க. ஒரு 1000 கிலோவோ என்னவோ அதை ஒரு அடி தூக்கிறதுக்கு என்ன பவர் வேணுமோ அதுக்கு ஹார்ஸ் பவர்ங்கிற பேருங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. அதை வச்சுதான் எல்லா மிஷினையுமே ஹார்ஸ் பவர் தான் கணக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனையும் அல்டிமேட்டா ஹார்ஸ்ல வந்து முடியுதுங்கிறது தான் ஜோக் இதுல. அப்புறம் வேவ்னு சொன்னீங்கன்னா இப்படி மேல போகுது, அப்புறமா திரும்ப திரும்ப மேல போகுது, அப்புறம் திரும்ப கீழே போகுது, மேல போகுது கீழே போகுது மேல போகுது, இல்லைன்னா இப்படி மேல போகுது கீழே போகுது மேல போகுது, இல்லைன்னா அடுத்தடுத்து வருது அப்படின்னு பாக்குறதுல ரெப்படிஷன் பாக்குறோம், வேவ்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் மேட்டர் ஆட்டம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நம்ம ஒரு பவரை ஏற்றணும்னா அது சார்ஜிங்னு சொல்றோம். செல்போன் சார்ஜிங் ரொம்ப ஈஸியா சொல்ற செய்தியும் இதுதான். சரியா? அதனால ஃபோர்ஸ், எனர்ஜி, மாஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மோமெண்டம், ஒர்க், பவர், வேவ், ஆட்டம், சார்ஜ் இதெல்லாம் நம்ம அன்றாடம் பயன்படுத்தினாலும் எல்லாமும் பிசிக்ஸோட சேர்ந்த செய்திகள் தான். சரியா? அதுக்கப்புறம் வர்ற போது it also studies the universe from the smallest particle to the largest galaxy. அப்ப நேச்சர்ஸ் வே ஆஃப் ரிவீலிங் இட் செல்ஃப் டு யூ, இயற்கை நான் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ளுகிறதுல நாம் இது தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருந்தா எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணி பார்த்தோம்னா கத்துக்கலாம். அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சைக்காலஜி எல்லாமே முதல்ல மேட்டரும் ஃபோர்ஸும் எனர்ஜியும் உருவானது, அதுக்கப்புறம் ஹீட்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆனது, லைட்டோட சேர்ந்து மிக்ஸ் ஆனது, ஸ்பேஸ்ல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சது தான் மற்ற எல்லா சப்ஜெக்டும் வந்தது. நீங்களும் நானும் இல்லைன்னா வந்தே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. டிசிப்ளின் physics is a discipline that converts mystery into mechanism. எதெல்லாம் உங்களால் அறிய முடியாதவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, மேஜிக் நினைச்சீங்களோ, எனக்கு புரியல அப்படின்னு நினைச்சீங்களோ, அதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கான முயற்சி இது எடுத்துக்குது. அடிப்படையில் 4 ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கிராவிட்டி, இன்னொன்று வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம், இன்னொன்று ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு 4 பேர் சொல்றாங்க. அதை பத்தி டீடைல்ஸ் அப்புறம் தர்றேன். அப்புறம் பிசிக்ஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் மேட்டர், எனர்ஜி, ஸ்பேஸ், டைம். இவர் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஒன்னா வர சேர்த்துறாரு வச்சுக்கோங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இவர் என்ன சொல்றாரு, ஸ்பேஸ் டைம் இட் பெண்ட்ஸ், இட் ஸ்ட்ரெச்சஸ் கிராவிட்டி. இது எல்லாத்தையும் கிராவிட்டி என்ன பண்ணுதுன்னா, இது பூமி உருண்டு அந்த ஃபுட்பால் கோல் மவுத்துன்னு சொன்னால நெட்டு அதுல நகர்ந்து போறதுனால அமிழ்ந்து போகுது அப்படின்னு சொன்னவர் இவர் தான். இது ஸ்பேஸ் டைம், இது ஸ்பேஸும் டைமும் சேர்ந்து இதை பெண்ட் பண்ணுது
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நியூட்டன் தான் 3 லா சொன்னவர். நான் முதலே சொன்னேன், பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கான்னு ஒரு புக் போட்டாரு. அது பல நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகுது. இந்த லேட்டஸ்ட் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா, நியூக்ளியர் பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ், அந்த இடத்துல இந்த லா மாறுபடும். மற்றபடி இயல்பான பிசிக்ஸ்ல நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் ஈவன் டுடே எவ்ரிவேர் இன்டர்நேஷனலி இட்ஸ் எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் பிசிக்ஸ் இஸ் தி ஆர்ட் ஆஃப் மாடலிங் நேச்சர் யூசிங் மேத்தமேட்டிக்ஸ். கணக்கை கொண்டு வந்து உள்ள சேர்த்து உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குதுன்றாங்க. என்ன மாதிரி ஆளுக்கு கணக்கு கொண்டு வந்து உள்ள விட்டீங்கன்னா புரியாது, சரியா? ஆனா இது எல்லாம் கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்னு ஒருத்தர். ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்ங்கிறவர் நேச்சர் மாடல் யூசிங் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு சொல்றாரு. இதை வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன்க்ளூடிங் லைட் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அது ஒரு வேவ் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அவர் வந்து அன்னைக்கு கம்ப்யூட்டர் கிடையாது, என்ன வேற டெக்னாலஜி எதுவுமே கிடையாது அவர்கிட்ட, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கிடையாது, எந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கிடையாது. கையில் இருந்தது பேப்பரு, பேனா, ஒரு போர்டு, ஒரு சாக் பீஸு. இந்த பேப்பர் பேனாவையும் சாக் பீஸையும் போர்டையும் வச்சுக்கின்னு இந்த ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல்ங்கிறவர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு ஒன்று இருக்குது, லைட்டு, இதெல்லாம் ஒன்றா சேருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த காலத்தில் 1860s சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 1604 கலீலியோ கலீலை இவர் என்ன சொல்றாரு, இந்த லீனிங் டவர் ஆஃப் பீஸான்னு ஒன்று இருக்குது இட்டாலியில. ஏதோ ஒரு காரணத்துல அது வளைஞ்சிடுச்சு, இப்படி சாஞ்சு நிக்குது அந்த டவரு. அது மேலெல்லாம் போய் பார்க்கலாம் நீங்க. என்னைக்குனா ஒரு நாள் அது விழுன்னு நினைச்சுக்கிறாங்க, என்னைக்கு விழுன்னு தெரியாது. அது ஒரு நாள் விழக்கூடும். விழுத போட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு 20 கேமரா வச்சிருக்கிறாங்க. அது கான்ஸ்டன்டா எப்பவுமே இருக்குது. அது என்ன நூற்றாண்டு காலமாக அந்த கேமராக்கள் இருக்கின்றன. இது எப்போ விழ ஆரம்பிக்குதோ அப்போ அது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அங்கே வச்சிருக்கிறாங்க. அது இவ்வளவு சாஞ்சு இது வரைக்கும் உலகத்துல எந்த பில்லருமே எந்த டவருமே கிடையாது, அது இருக்குது. இவர் அது மேல இருந்து ஒன்ன போட்டோம்னா எப்படி வருது? நேரா இருக்கிற பில்டிங்ல இருந்து போட்டா என்ன ஆகுது, சாஞ்ச நிக்கிற பில்டிங்ல இருந்து ஒரு பாலை போட்டா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாரு, ஹெவியா இருக்கிறது ரொம்ப சீக்கிரமா விழுந்துரும், லைட்டா இருக்கிறது மெதுவா விழும் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொன்னாரு. உலகம் பூரா பல நேரங்களில் அதை தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இவர் தான் சொல்றாரு, வெற்றிடம், காத்தே இல்லாத ஒரு இடத்த நான் கிரியேட் பண்றேன்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஒரு ஹால் ஒன்று கிரியேட் பண்றாங்க. wherein gravity will not operate on you. அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிடுறாங்க. உள்ள யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். மேல இருந்து ஒரு அயன் பால் மாதிரி ஒண்ணு, ஒரு சாதா பால் மாதிரி ஒண்ணு, ரெக்க மாதிரி ஒரு பறவையோட ஒரே ஒரு சிறகு, அது மூணுத்தையும் மேல இருந்து போடுறாங்க. கிட்டத்தட்ட 100 அடி உயரத்துல இருந்து போடுறாங்க. அந்த மூணு ஒரே நேரத்துல தான் கீழே வந்து விழுது. ஏன்னா அங்க கிராவிட்டி ஆக்ட் பண்ணலை. இவர் தான் ஃபர்ஸ்ட் மேன் டு ப்ரூவ் தட் மேட்டர் நீட் நாட் பி ஹெவி இன் ஆர்டர் டு ஃபால் ஃபாஸ்டர். நோ மேட்டர் ஹவு ஹெவி யூ ஆர், நோ மேட்டர் ஹவு லைட் யூ ஆர், யூ வில் ஆல் ஃபால் அட் த சேம் ஸ்பீடு அப்படின்னு சொன்னவர் கலீலியோ கலீலை. அதுக்கப்புறம் இன்னொரு ஏரியா கலீலை பத்தி சொல்றோம்னா, இவர் ஒரு ராஜா ஒருத்தர் 1604, இதெல்லாம் 1600ன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் இவர் சொல்றாரு பூமி சுத்துதுன்றாரு. பூமி சுத்துதுன்னு இவர் சொன்ன உடனே அங்கே மேலே இருக்கிறவனுக்கு கோவம் வந்துடுது. எப்பெல்லாம் நீங்க சயின்ஸ்ல ஒன்று புதுசா கண்டுபிடிச்சிங்கன்னா 2 பேரும் கோவம் வந்துடும். ஒன்று ஒரு மத தலைவர், அது கிறிஸ்தவ மதமா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், இல்ல இந்து மதமா இருக்கலாம், ஒரு மத தலைவருக்கு கோவம் வந்துடும். ரெண்டாவது அந்த ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருப்பாரு, கிங்கு, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்னு ஒரு ஆள் இருப்பாரு, அந்த ஆளுக்கு கோவம் வந்துடும். டேய், நான் தாண்டா இருக்குதுல பவரு, நான் தாண்டா சொல்லணும், நான் தான் கடவுளோட ரெப்ரசன்டேட்டிவ், அதனால நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டுவாங்க. ஏராளமான மக்களை, அஸ்ட்ரானமரை, அறிவாளிகளை போட்டு தள்ளியவர்கள் இவர் 2 பேரும். மத தலைவர்களும் சரி, நாட்டு தலைவர்களும் சரி, ஏராளமான அறிவாளிகளை, சயின்டிஸ்ட கொலை பண்ணிக்கிறாங்க, டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க, ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணப்பட்ட ஒரு ஆளு நம்ம கலீலியோ கலீலைன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து என்ன சொன்னாரு, பூமி சுத்துதுன்னு சொன்னாரு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. எல்லாம் ஒரே மாதிரிதான் ஓடுதுன்னு சொன்னாரு. அவனுக்கு கோவம் வந்துச்சு. யாருக்கு? ராஜாக்கு. இல்ல ராஜாக்கு ஒருத்தன் போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். ராஜாவா இதெல்லாம் பார்த்து படிக்க போறாரு, அந்த ஆள் வேற ஏதோ வேலை பார்த்துன்னு இருப்பான். இவன் இந்த மாதிரி சொல்றான் ராஜா அப்படின்னு போய் அவங்கள போட்டு கொடுத்து அந்த ஆளுக்கு கோவம் வந்து அவன் என்ன சொன்னான், தூக்கி போட்டுறான்ட்டான். அப்புறம் ஆனா ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, ராஜா கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்கணும்.
முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்கணும். சரி, ராஜா அரசபையில் கேட்டேன், அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஃபுட்பால் கிரவுண்ட் ஒன்று வச்சிருப்போம், அந்த மைதானத்துக்கு வரணும். எப்போ வரணும்? காலையில் விடிய காலத்தில் மனுஷன் வரதுக்கு முன்னாடி நீ 5 மணிக்கு வந்துடணும். வந்து என்ன பண்ணணும்? முட்டி போட்டுருந்தான். எவ்வளோ நேரம் போடணும்? ராஜா வர்ற வரைக்கும் முட்டி போட்டுருந்தான். ராஜா எப்போ வராரு? 9-10 மணிக்கு வராரு. 5 மணி நேரம் கலீலியோ எல்லாம் நடந்த உண்மை நிகழ்ச்சி. கலீலியோ கலிலை முட்டி போட்டுருக்கிறாரு. நாட்டு மக்கள் பூரா வந்துடுவாங்க. எல்லாம் ராஜா அறைகோல் கொடுத்துருவாரு, இவரை நாங்க மன்னிப்பு கொடுக்க போறோம், இந்த ஆள் தப்பா சொல்லிட்டான், இன்னொரு பையன் இதே மாதிரி வாயை திறக்கக்கூடாது, ஆனாலும் எல்லாம் வந்துருங்கன்னா ஊர் மக்கள் ஒரு 10,000 பேர் எல்லாம் வந்து மொத்த பேரும் நிக்கிறாங்க அந்த மைதானம் முழுக்க. நம்ம ஆளு கலீலியோ கலிலை, கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், உலகத்தையே புரட்டி போட்ட மனுஷன் மூட்டி போட்டு நிக்கிறாரு. அப்புறம் ராஜா வந்த உடனே இவர் சொல்றாரு, ராஜா நான் சொன்னதெல்லாம் தப்பு, பூமி சுத்தல, பூமி நிக்குது, நான் இனிமே இந்த மாதிரி சொல்லவே மாட்டேன் ராஜா, என்னை மன்னிச்சிடு ராஜான்னு. ராஜா உன்னை மன்னித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போ அற்ப பதறே அப்படின்னு ராஜா போயிடுறாரு. ராஜா போன உடனே எல்லாரும் போயிடுறாங்க. எல்லாரும் போற வரைக்கும் இவர் முடி போட்டு தான் இருக்கணும் நம்ம கலீலியோ கலிலை. அப்புறமா கடைசியில கேட் கீப்பர் மட்டும் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆள் சொன்னாரு, கலீலியோ எல்லாம் போயிட்டாங்க, நீ இனிமே ஏந்துக்கலான்னு. கலீலியோ என்ன பண்ணாரு? ஏந்து நின்னாரு. ஏந்து நின்றுட்டு காலில் ஒரு வடியல் சொன்னாரு, அவனை சுத்துதுடா, என் காலில் தெரியுதுடா, இந்த முட்டாள்களுக்கு எப்படா ஏத்துறது தெரியலையே அப்படின்னாரு. அதனால இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒரு பிசிக்ஸ்ன்னு ஒன்று வந்துச்சு, ஆஹா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவன் செத்து சுண்ணாம்பாயி, நொந்து நூலாகி, அந்த அவலாகி, காஞ்சி கருவாடாகி, அடி உத மிதிப்பட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. சரியா? நீங்கள் நானும் யூஸ் பண்றோங்கிறதுனால ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் அண்ட் ரீடிங் தெம் இன் டெக்ஸ்ட் புக்ஸ், இட் டசன்ட் மீன் இட் கேம் டு அஸ் ஜஸ்ட் லைக் தட். காட் ஆர்டென்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் பெயின்ஃபுல்லா உட்காந்து நமக்கு ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தது. வருஷம் 29 வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் ஸ்டீஃபன் ஹாக்கிங், எனக்கு இந்த பிளாக் ஹோல்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது உள்ள போனால் எல்லாம் கோடம், பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். அது அவள் தான் முடிஞ்சு, சிங்குலாரிட்டின்னு பேரு. அதுதான் கடைசி சிங்கிள் ஐட்டம், முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது கண்டினியூஷனே கிடையாது, சிங்குலாரிட்டின்னு பேர். அது எப்படிடா கண்டுபிடிச்சாங்க? ஈவெண்ட் ஹொரைசன் ஒன்று இருந்ததுங்க, சுத்தி வர பிளாக் ஹோல் இருக்குது. அது ஒரு கிணறு மாதிரி, கிணத்துக்கு நாம கட்டி வச்சுக்கிறோம்ல கட்டுச்சோறு, அந்த கட்டுச்சோறு மாதிரி ஒன்று இருக்குது. அந்த ஈவெண்ட் ஹொரைசனுக்கு பக்கத்துல இருக்கிற பிளானட் இல்லைன்னா சன்னு மூணு இந்த மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் ஆடுது, அது கோணாமானான்னு போகுது. நார்மலா அங்க இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இது வரைக்கும் அப்படிதான் இருந்தது. திடீர்னு பார்த்தா வேற மாதிரி ஆகுது, வேற மாதிரி சுத்துது. அப்போ அது ஈவெண்ட் ஹொரைசன் அந்த விளிம்புக்கு வந்துடுச்சு. விளிம்புக்கு வர்ற போது இது இழுக்குது, ஒரு 4 ரவுண்டு சுத்திட்டு அப்புறம் திருவள்ளுக்கு போயிடும் அப்படின்னு. அது கண்டுபிடிக்கிறது 29 வருஷம் வீல் சேர்ல உட்காந்து ஆராய்ச்சி பண்ண 4 பேர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சரியா? அப்புறம் பெஞ்சமின் பிராங்க்லின் தான் அந்த கதை உங்களுக்கு சொன்னேன். பட்டு நூலை வச்சு காத்தாடி விட்டு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, மின்னல்ல எலக்ட்ரிசிட்டி இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச ஆளு. அப்புறம் நீல்ஸ் போர்னு ஒருத்தர், எட்வின் ஹபிள்னு ஒரு ஆளு. இவங்கெல்லாம் 1900s. இவங்க என்ன சொல்றாங்க? ப்ரப்போசட் எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் த நியூக்ளியஸ் இன் டிஸ்கிரீட் ஷெல்ஸ். எலக்ட்ரான் ஒன்று இருக்குது, அது சுத்துது. ஒரு நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது, அது இது இப்படி சுத்துது, அது அப்படி சுத்துதுன்னு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க. புரோட்டான், நியூட்ரான் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இருக்குது அப்படிங்கிறது நீல்ஸ் போர் சொல்றாரு. ஹபிள்ங்கிறவர் இந்த பிக் பேங்னு ஒன்று இருக்குது இல்ல, இது கிரியேட்டட் த ஸ்பேஸ் ஆல்சோ, இட் கிரியேட்டட் எவ்ரி திங் அப்படிங்கிறது நம்ம ஹபிள்னு சொல்றாரு. ஹபிள்ஸ் டெலிஸ்கோப்னு வச்சிருந்தாங்க. இப்போ அது ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப், இன்னொன்று பல மடங்கு பெரிதாக இன்னொன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1920s இவர் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, இது ஐன்ஸ்டைன் சொன்ன மாதிரி காட் டஸ் நாட் பிளே டைஸ்ன்னு கிண்டல் பண்ணுவார் அவரு. எல்லாம் ஏதோ ஒன்று ஒரு ஆர்டர்ல ஒன்று நடக்குது அப்படின்ட்டு அவர் கிண்டலா ஐன்ஸ்டைன் சொல்றாரு. இது ஐன்ஸ்டைன் டஸ் நாட் பிலீவ் இன் காட். இது இந்த மாதிரி கொட்டேஷன்லாம் எடுத்து வச்சுன்னு அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய மிகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் இந்த அம்மாலாம் பேசினுக்கிறாங்க. இதெல்லாம் தவறான செய்தி. சிம்பிளி செட், இயற்கை மாதிரி ஒரு கடவுள் இருக்குமானால் நான் அந்த கடவுளை வணங்க விரும்புகிறேன் அப்படிங்கிற வரைக்கும் தான் சொன்னாரு. காட் டஸ் நாட் பிளே டைஸ். காட் இஷ்டமா சூதாட்டம் எல்லாம் ஆடல, இதுக்குள்ள ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. கிண்டலா தான் இதெல்லாம் சொல்றாரு அவரு. அதுக்கப்புறம் ஹபிள் வாஸ் வாட்சிங் கேலக்ஸி ஷிஃப்ட் ரெட் இன் தி ஸ்பெக்ட்ரா. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த எண்டுல விளிம்புல அது ரெட் கலர்ல இருக்கிறதுனால அது இன்னமும் நகர்ந்துனே இருக்குது, விரிந்து கொண்டே இருக்கிறது, வேக வேகமா போய்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதனால ஸ்பேஸ் ஸ்ட்ரெச்சும் ஆகுதுங்கிறாரு.
அதுக்கப்புறம் பிசிக்ஸ் இஸ் நேச்சர்ஸ் வே ஆஃப் ரிவீலிங் சீக்ரெட்ஸ் டு கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதுல மேரி கியூரி, பியர் கியூரின்னு அவங்க ஹஸ்பண்டு, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நோபல் அவார்டு வாங்குறாங்க. ஃபேமிலியில இன்னொரு ஆள் வேற வாங்கினாருன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ஃபேமிலிக்கு 3 அவார்டு. இதுல மேரி கியூரியே 2 அவார்டு, இன்னொரு ஃபேமிலி ஆளு இது பியர் கியூரியை தாண்டி இன்னொரு ஆள் இருக்கிறான்னு நினைக்கிறேன். 4 அவார்டு வந்திருக்கணும் அந்த ஃபேமிலிக்கு. இதுல இவங்க பேர் வந்து மேரி ஸ்க்லடாவ்ஸ்கா கியூரின்னு பேரு. இவங்க பொலோனியம், ரேடியம் அப்படின்னு 2 ஐட்டம் இருக்குது அப்படின்னு புதுசா கெமிஸ்ட்ரியில கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு கெமிஸ்ட்ரியில நோபல் அவார்டு கொடுத்தாங்க. இந்த பக்கம் பார்க்குற போது இரிடியம், யுரேனியம் அப்படின்னு ஒரு ஏரியா, அதுல இன்விசிபிள் ரேஸ் எல்லாம் வருதுன்னு சொன்ன ஏரியா வந்து பிசிக்ஸ்ல வந்து இதெல்லாம் 1900s. இவங்க பிறந்த இடம் போலந்து, ரஷ்யா அதை ஆண்டு கொண்டிருந்த இடம். அந்த போலந்துல வார்சால இவங்க 1900ல இவ்வளவு காரியங்கள் பண்ணிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய வித்தை. ஆனா ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இரிடியம், யுரேனியம் இந்த ஏரியால ஒர்க் பண்ணதுல ரேடியேஷன் அவங்க உடம்புக்குள்ள நிறைய இதெல்லாம் போய் இந்த சமாச்சாரங்கள் போய் அதனால அவங்க உடம்பு சரியில்லாம போய் அப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்னுட்டு ஒரு பிளட் டிசீஸ் கியூர் பண்ண முடியாது, ரேடியேஷனால வந்தது. லாங் ஸ்டாண்டிங் எக்ஸ்போஜர் டு ரேடியேஷனுங்கிறதுனால அவங்க இறந்து போனாங்க. ஆனா ஏராளம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் லீஸ் மெய்ட்னர்னு ஒரு லேடி, இவங்க ஒரு பிசிசிஸ்ட். இவங்க நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் உடைச்சா அது இப்போ அட்டாமிக் பாம்புன்னு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏரியாலாம் இவங்க படிக்கிறாங்க. என்ன இது மாஸ் எப்படி டிசப்பியர் ஆகுது, மாஸ் எப்படி எனர்ஜியா மாறுது, கன்வெர்ட் ஆகுது அப்படின்லாம் இவங்க படிச்சிருக்கிறாங்க. இந்த எனர்ஜி ரிலீஸ் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறத பற்றி படித்தது இவங்க பெரிய ஆள். லீஸ் மைட்னர்னு பேர். நியூக்ளியர் ஃபிஷன் பற்றிய படிப்பு, ஸ்பிளிட்டிங் ஆஃப் அட்டாமிக் நியூக்ளியஸ் 1938. அதுக்கப்புறம் பிசிக்ஸ் இஸ் a discipline that converts mystery into mechanism. எது உங்களுக்கு புரியாத புதிராக இருந்ததோ அதை நாம ஒரு மெஷினாகவோ ஒரு மெக்கானிசமாகவோ ஒரு உத்தியாகவோ பயன்படுத்த நாம கொண்டு வரதுக்கு டெக்னாலஜி கொண்டு வர்றோம். மைக்கேல் ஃபாரடேன்னு ஒன்று பல நேரங்களில் படித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மக்கள் பள்ளிக்கூடத்தில் 1820s. அவர் சொல்றாரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. பிரின்சிபல் பிஹைண்ட் எலக்ட்ரிக் ஜெனரேட்டர்ஸ். ஜெனரேட்டர்னு ஒன்று வச்சு அது வந்து நம்ம கரண்ட்டை உற்பத்தி பண்றோம் இல்லையா, அந்த இதுக்கெல்லாம் ஒரு மூலமா இருந்தவர் மைக்கேல் ஃபாரடே. இவர்கிட்ட கேட்குறாங்க எலக்ட்ரிசிட்டியை வச்சு என்ன சார் பண்றதுன்னு கேட்குறாங்க. எப்போ 1820ல, இப்போ 200 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் திருப்பி கேள்வி கேட்டாராம், ஒரு புதுசாக ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணலாம் அதை சொல்லி அன்னி முதல்ல, அப்புறமா எலக்ட்ரிசிட்டி வச்சு என்ன பண்ணலாம் நான் சொல்றேன்னு கிண்டல் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் 1942ல பிறந்தாரு. இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால இறந்து போனாரு. இவர் வந்து இந்த ரிலேட்டிவிட்டி, பிளாக் ஹோலு, ஸ்பேஸை பற்றி ஏராளமான ஆராய்ச்சிகள் பண்ண ஆள். வீல் சேர்லேயே உட்காந்துருப்பார். அவருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி அவரால் இயக்க முடியாது. கண்ணு மட்டும் இப்படி இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும். வாய்ஸும் ஒரு லெவலில் உடஞ்சி போச்சு. அதனால பல ஹேண்டிகேப்புக்கு நடுவில் வீல் சேரில் உட்காந்து அவர் 18 வயசுல இறந்து போவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் இந்த பக்கம் 58, இந்த பக்கம் 18, 68, 78, 76 ஆண்டுகள் உயிரோடு வந்திருக்கிறாரு. வீல் சேர்ல இருந்து ஏராளமாக கண்டுபிடிச்சவர் இவர். பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல இருந்து ஆரம்பிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இவரை ஃபாலோ பண்றாங்க. இவர் அவ்வளவு செய்திகள் செய்திருக்கிறார். அதனால ஹாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. அதுக்கப்புறம் நார்மலா மேக்னெட் அப்படின்னு சொன்னோம்னா மேக்னெட்னு ஒன்று பார்க்குறோம், கிராவிட்டின்னு ஒன்று பார்க்குறோம். ரெண்டும் நம்ம பக்கத்தில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. புவியீர்ப்பு சக்தி அது பொண்ணு பிடிச்சி இழுக்குது. புவியில் இருக்கிறதுனால அது ஃபண்டமெண்டலி அது ஈர்ப்பு சக்தி தான். ஈர்ப்பு சக்தி ஈர்ப்புல இருந்து புவியிலிருந்து வர்றதுனால புவியீர்ப்பு சக்தி. சூரியனை ஈர்க்கத்தான் செய்து, பிளானட்டும் ஈர்க்கத்தான் செய்து, சேட்டலைட்டும் ஈர்க்கத்தான் செய்து, எல்லாத்துக்குள்ளேயும் ஈர்ப்பு சக்தி இருக்குது. மேக்னெட்டும் நம்ம அட்ராக்ஷன் ஈர்ப்பு சக்தின்னு சொல்றோம். ஆணுக்கு பெண்ணை பிடிச்சிருக்குது, பெண்ணுக்கு ஆணை பிடிச்சிருக்குது. நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இந்த புக்கு என்னை ஈர்க்கிறது, இந்த பெண் என்னை ஈர்க்கிறாள், இந்த டாபிக் என்னை ஈர்க்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம். ஆனா இதுல ஒரு சின்ன சட்டில் டிஃபரன்ஸ் என்னன்னா, மேக்னெட் எதிர்க்கவும் செய்யும்.
இந்த நார்த் போல் வச்சீங்கன்னா அது ரிப்பலும் பண்ணும், தூக்கி அடிக்கும், வானம் போடான்னு சொல்லும். ஆனா கிராவிட்டி அப்படி கிடையாது. மேக்னெட்டை நீங்க கையில தூக்க முடியும், கிராவிட்டியை கையில தூக்க முடியாது. மேக்னெட்டை கையில பார்க்க முடியும், கிராவிட்டியை கையில பார்க்க முடியாது. கிராவிட்டி மேக்னெட்னு சொல்றது இவ்வளவுதான், அதுக்கு டைமென்ஷன் இருக்குது, நீளம் அகலம் அப்படின்னு ஒண்ணு டைமென்ஷன் இருக்குது, வெயிட் கூட இருக்குது, கலர் கூட இருக்குது, எல்லாமும் பார்க்க முடியும். ஆனா ஈர்ப்பு சக்திங்கிறது உங்களால பார்க்க முடியாது. அது பூமி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் மாஸ் இருக்குதோ, அந்த பூமி அந்த மாசை பிடிச்சி இழுத்தே தீரும். அது மரமா இருந்தாலும் சரி, பறவையா இருந்தாலும் சரி, உங்க ராக்கெட்டா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, ஏரோப்ளேனா இருந்தாலும் சரி, நீங்க நடந்து போனீங்கன்னாலும் சரி, இது பச்சை குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அது பிடிச்சி இழுக்கும். பச்சை குழந்தை பாவங்க, இப்பதாங்க 9 மாசம் 10 மாசம் எதையோ பிடிச்சி நிக்குது, கீழே எல்லாம் தள்ளாத, கொஞ்சம் விட்டுரு பாவம், ஒரு 3 மாசத்துல கத்துக்கும். அதெல்லாம் கிடையாது, நத்திங் டூயிங். அட்ஜஸ்ட் பண்ணி நடந்தா நட, இல்லைன்னா நேரா போய் டம்முன்னு விழு அப்படின்னு சொல்லணும். ராக்கெட் விடணும்னா நாங்க அப்படித்தான் பிடிச்சி இழுப்போம். அவங்க நீ இழுக்கிறதையும் தாண்டி நாங்க அவ்வளோ பவரை வச்சு நாங்க ராக்கெட்டை பிடிச்சி தூக்கி ஒரு செகண்டுக்கு 7 கிலோமீட்டர் கணக்கில் தூக்குனாதான் அது மேலே போகும், நம்ம கிராவிட்டியை விட்டு வெளியில போகும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கும் கிராவிட்டியை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போகுது. பிளேனும் கிராவிட்டியை ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போகுது. எல்லா வண்டியும் கிராவிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வண்டி ஓடுது. கிராவிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணலைன்னா கீழே போட்டு தள்ளிடும். அது உங்களுக்கு மாஸ் இருக்கிற வரைக்கும் கிராவிட்டி இருக்கும், பூமி இருக்கிற வரைக்கும் கிராவிட்டி இருக்கும். இப்ப நம்ம பூமியில இருக்கிறதுனால பூமி பத்திர அது எங்க இருந்தீங்கன்னாலும் அந்தந்த இடத்துல ஈர்ப்பு இருக்கும். ஆனா மேக்னெட்டை நீங்க பார்க்க முடியும், தொட முடியும். அதுக்கு டைமென்ஷன் ஒண்ணு இருக்குது. அது மேக்னெட் பக்கத்துல வந்தா வேகமா இழுக்கும், தூரத்துல போனீங்கன்னா கம்மியா இழுக்கும், ரொம்ப தூரத்துல போனா இழுக்காது. ஆனா பூமி நீங்க எங்க இருந்தாலும் இழுக்கும். அது ஒரு சர்ஃபேஸ் ஏரியான்னு ஒண்ணு வச்சுக்குது. அதை தாண்டி தான் இப்ப லாக்ரேஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஜோசப் லூயிஸ் லாக்ரேஞ்சுன்னு ஒருத்தர், JOSEPH, ஜோசப் லூயிஸ் LUIS, லாக்ரேஞ்ச் LAGRANGE, ரேஞ்சு, லாக் ரேஞ்சு. சரியா? இவர் என்ன சொல்றாருன்னா, சூரியன் ஒண்ணு இங்க இருக்குது, இந்த பக்கமா பாத்தீங்கன்னா பூமின்னு ஒண்ணு இருக்குது. அப்போ இது அதை இழுக்குது, அது இது இழுக்குது. ரெண்டும் இழுக்க முடியாத ஒரு ஏரியால கரெக்டா இருக்கிறதுனால இது அதை இழுத்தல, இல்ல அது இது இழுத்தல, ரெண்டும் ஒண்ணு இடிக்காம அளவுல ஆனா ஈர்ப்பு இருந்துனே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஏரியா, இதை வந்து அவர் L1ங்கிறாரு. இதை தாண்டி பூமிக்கு அந்த பக்கம் இருக்கிறது பூமி இழுகுது, அது வந்து L2ங்கிறாரு. பூமி சூரியனுக்கு இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது, அது L3ங்கிறாரு. இப்ப பூமிக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியா சூரியனுக்கு தெரியாது, ஆனா நம்மளுக்கு தெரியும். இந்த சூரியனுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஏரியா நமக்கு தெரியாது, ஆனா சூரியனுக்கு தெரியும், அது L3ங்கிறாரு. சூரியன்ல இருந்து இப்படி ஒரு ஆங்கிள் போட்டு, பூமியில இருந்து இப்படி ஒரு ஆங்கிள் போட்டு ஒரு ஏரியா L4, சூரியன்ல இருந்து இப்படி ஒரு ஏரியா போட்டு இது L5ன்னு போட்டு, இந்த ரெண்டு ஏரியாவும் சூரியன் ஓரளவுக்கு ஈர்ப்பு வச்சிருக்கும், பூமி ஓரளவுக்கு ஈர்ப்பு வச்சிருக்கும். ஆனா ரெண்டும் இழுக்க முடியாது. கிட்டத்தட்ட அது 0 ஏரியா மாதிரி இருக்கும். அது விட்டுட்டும் போகாது. ஆனா சூரியனோட ஈர்ப்பும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஒரு மனுஷனை 2 கையை பிடிச்சி 2 பேர் இழுத்தா அதே இடத்துல நிப்பான்ல, அந்த மாதிரி நிக்கிற ஏரியாவுக்கு லாக்ரேஞ்சுன்னு ஒரு ஏரியா பேர் வச்சுக்கிறாங்க. சரியா? அந்த ஏரியா வந்து தட் இஸ் an ஏரியா. நான் இங்க கிண்டலாதையே கேட்டிருந்தேன். This is an area, Lagrange is an area where the sun and the earth, they lag in their potentials, powers, range of powers போட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது, அழகா இருக்குது, பொயட்டிக்கா இருக்குதுன்னு சொல்லிச்சது. The sun and the earth, they lag in the range of powers is an area called Lagrange area அப்படின்னு போட்டிருந்தேன். அந்த மாதிரி அது ஒரு புது ஏரியா. அப்போ மேக்னெட்னு சொல்றது அது இருக்குது, அது ஒரு லெவல்ல விட்டுரும். ஆனா இது பூமி ஒரு இடத்துல விடுது, எர்த்து ஒரு இடத்துல விடுது, ரெண்டும் சேர்ந்து ஸ்டில் இருக்கு. இதுவும் இழுக்கதான் செய்யுது, அதுவும் இழுக்கதான் செய்யுது. ஆனா ரெண்டுத்தையும் தாண்டி அந்த இடத்துல நீங்க எனர்ஜியா ஸ்பெண்ட் பண்ணாம அமைதியா அழகா உட்காந்துருக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு எனர்ஜியும் உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்குது. அங்க கொண்டு போய் சேட்டலைட்டை வைக்கலாம்னு சொல்றாங்க. சரியா? அது மாதிரி பார்க்குற போது மேக்னெட்டுங்கிறது ஒண்ணு, கிராவிட்டிங்கிறது ஒண்ணு. கிராவிட்டி எப்பவுமே புல்லிங் தான், அட்ராக்ஷன் மட்டும்தான், ரிப்பல் பண்ணாது. மேக்னெட் ரிப்பல் ஆல்சோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இதை வச்சுதான் இப்போதைக்கு அது வந்து பில்லியன்ஸ் ஆஃப் மேக்னெட்ஸை கிரியேட் பண்ணி அதை இந்த மைன்யூட் செகண்டுக்குள்ள அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி மாத்தி அது என்ன பண்ணும்னா, அது தண்டவாளம் ட்ரெயின் மொத்தத்தையும் பிடிச்சி இழுக்குமா. முதல்ல பாசிட்டிவா இருந்து இழுக்கும், அப்புறம் நெகட்டிவ் ஆகி இந்த பக்கம் தள்ளி விட்டுரும். இப்படி இழுத்து இப்படி தள்ளும், பாசிட்டிவ் நெகட்டிவ்னுட்டு. அப்போ இந்த ட்ரெயினுங்கிறது தண்டவாளத்துல இல்லாம 1 இன்ச்சு மேல காத்துல பறக்கும்.
அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ட்ரெயினை கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டியில் பண்ணுறதை விட டீசலில் பண்ணுறதை விட கரி அடுப்பு பாய்லர் போட்டு அந்த காலத்தில் ஓட்டுவாங்க பாருங்கள் பச்சை விளக்கில், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ நாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபிள்ஸை வச்சு அதை காற்றுல மிதக்க வச்சு ட்ரெயினை கூட ரன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் பார்த்தோம்னா ஸோ தெர் இஸ் அ சட்டில் டிஃபரன்ஸ். கிராவிட்டிக்கும் மேக்னெட்டுக்கும் ஒரு மைனர் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் பை அண்ட் லார்ஜ் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வேலை பார்க்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சமாச்சாரம். அதுக்கப்புறம் ஓவரால் பார்க்குற போது பிசிக்ஸுங்கிறது மேட்டரு, மாசு, எனர்ஜி, ஃபோர்ஸு, ஹீட்டு. அதில் சூரியன் அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம், நியூக்ளியர் ஃபிஷனுங்கிறாங்க. அதுலேருந்து வர்றதுல நம்ம ஒரு எனர்ஜி ஒன்று வருது. இது நம்ம கிராவிட்டின்னு சொல்கிற போது ரொம்ப மைல்டு, ஆனால் பூமி முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது அங்கே சூரியனுக்குள்ளே இருக்கிறதும் அது உள்ளுக்குள்ளே எரிஞ்சு அது ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறுது. அங்கே ஒரு ஃபிஷன் அப்படின்னு ஒன்று நடக்குது. அது நியூக்ளியர் சமாச்சாரமாக இருக்கிறது. அது ஒரு தாக்கத்தை இந்த சோலார் சிஸ்டம் மொத்தத்துலேயும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு அந்த ஏரியா பார்க்க முடியுது நம்மளால. அதனால குவார்க்கு, புரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரான் சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப மைன்யூட் ஸ்பெக்லேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப பெருசா கேலக்ஸி அப்படிங்கிற லெவல் வரைக்கும் பார்க்குற ஏரியாவை நாம பிசிக்ஸ்ன்னு சொல்றோம். அதனால இவ்வளவு சின்னதுலேருந்து அவ்வளோ பெருசு வரைக்கும் பார்க்குற இந்த சப்ஜெக்டை இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டோட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க எக்ஸ்ட்ரா படிங்க. இங்க நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பேசிக்ஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டீங்க சார். பேசிக்ஸ் கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டீங்க. ஓவரால் ஒரு கொடுத்தாச்சு. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன பிசிக்ஸ் அப்படின்றது அழகா புரியும். இதுக்கு மேல புரியலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. மகிழ்ச்சி. நல்ல சப்ஜெக்ட். தேங்க்யூ சார். வாங்க, யார் பேசுறது? ஆர்மா சார் பேசுறீங்களா? வாங்க சார். வணக்கம். ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் வந்து. ஏன்னா நான் வந்து பிசிக்ஸ் எடுத்து படித்தேன், அதனால எனக்கு பிசிக்ஸ் ஆர்வம். அதனால வந்து நீங்க எதாவது குவாண்டம் பிசிக்ஸ் அதெல்லாம் நியூக்ளியர் பிசிக்ஸ் அதுக்கெல்லாம் போவீங்கன்னு பார்த்தா, ஆனால் நீங்க பேசிக்கோட வந்து முடிச்சிட்டீங்க. ஆனால் வந்து இது வந்து எங்கெங்க அவசியமா இருக்குங்கிறத வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கும் பெரிய பாராட்டுகள். நிறைய மக்கள் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம தமிழ் கவிதை எழுதுறோம் வந்து அவங்க வந்து பிசிக்ஸ் என்னையா அப்படிம்பாங்க. உண்மையிலேயே வந்து தமிழ், அதாவது நமக்கு வந்து சயின்ஸை வந்து அதிகமாக வந்து தெரிந்து கொள்ளாதவர்களும் நன்றாக தெரிந்து கொள்ளும்படி எளிய நடைமுறையில் சொன்னீங்க. உங்களுக்கு பெரிய பாராட்டுகள். அது உங்களுக்கே உரிய பாணியில சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கு பெரிய நன்றி. வாழ்த்துக்கள் சார். ஸ்ரீபர் சார், உங்களுக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நன்றி சார். நன்றி. அலமேலு மேடம், டாக்டர் மேடம் வாங்க. சார், ஒரு ஹிமாலயன் சப்ஜெக்ட ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடக்கிட்டார் சார். எவ்வளோ டாபிக்ஸ் கவர் பண்ணிருக்காரு, எல்லாமே நல்லா இருக்கு. அந்த எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஒர்க் பண்ணுது அது மட்டும் தெரியலையே. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபலா இருக்கணும் அது. இல்ல சார், அதுல ஏதோ சம் பார்ட்டிகல்ஸ் உள்ள சர்க்கியூட்ல சுத்துது, அதனால வருது. அது கூட மேல சுடாது, கீழே தான் சுடணும்னு சொல்லுவாங்க. அதுல அந்த புக்ல இருக்கா சார், நீங்க பார்த்த புக்ல நாங்க ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுக்காங்க சார். இந்த மாதிரி எல்லா டாபிக் கவர் பண்ற மாதிரி பிசிக்ஸ் புக் இருக்கா? மேடம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, அவ்வளவுதான். அது ஹீட்டர்லயே இருக்கு சார். அதுதான் நம்மளோட பழைய கால ஹீட்டர் வச்சிருக்கோம், கம்பி கம்பியா போட்டு அது எலக்ட்ரிக் எனர்ஜி ஹீட் எனர்ஜி ஆயிடுச்சு. இது இண்டக்ஷன் உள்ளுகள் ஏதோ சம் ஆட்டம்ஸ் ஆர் மூவிங் இன்சைட் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க, அதான் கேட்டாங்க சார். சார் இது எல்லாமே சேர்ந்து ஒரே புக்கா? புக் இல்ல, நான் பல இடங்கள்ல இருந்து எடுக்கிறேன், கேள்வி கேட்கிறேன். நான் கிளாடோடையும் பேசியிருக்கிறேன், சாட் ஜிபிடியோடையும் பேசியிருக்கிறேன். அதை தாண்டி இந்த புத்தகங்கள் எல்லாம் வர படிச்சிருக்கிறேன். காமிங்க சார், புக்கு காமிங்க. எந்த புக்ல எப்படி காம்பாக்டா கொடுத்திருக்காங்க சார்? அப்படி சொல்ல முடியாது, எல்லா புக்லயும் இருக்குது. எல்லாத்துல இருந்து எடுத்திருக்கீங்க? எல்லாத்துல இருந்து. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ல இருந்து எடுத்திருக்கீங்க? ஆமா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒண்ணு. ரிச்சர்ட் ஃபெய்ன்மன் படிங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். பிக்சர் ரிச்சர்ட் ஃபெய்ன்மன். இவர் வந்து
ரொம்ப பெரிய Children நோபல் book அவார்டு sir. வின்னர் இவரு. நோபல் அவார்டு வின்னர். ரொம்ப ஜோவியலா, ரொம்ப எளிமையா. Feynman. ஆ, Feynman. FEOYNMAN. Physicist. ஆமா, ரொம்ப பெரிய ஆளு பிசிக்ஸ்ல. ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்கக்கூடியவளு. சார் இந்த பிளாக் ஹோல் கிட்ட நம்ம எல்லாம் வந்திருக்கோமா சார்? இப்ப எர்த் வந்திருக்கா? இல்ல அதுக்கெல்லாம் பில்லியன் வருஷம் இருக்குதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் வந்துக்கல. ஓகே. பில்லியன் வருஷம் இருக்கு. So why the flame light goes up? மத்த எல்லாமே கீழே தானே கிராவிட்டியில வருது. லைட் மாத்திரம் மேல தானே எரியுது. பர்னிங்ல. அது தீபமோ இல்லாட்டி கேண்டில் லைட்டோ மேல சூடா இருக்கிற தானே. எல்லாமும் சூடு காத்து மேல போகும், குளிர்ந்தது கீழே வரும். சூடா இருக்கிற எல்லாமும் மேல போகும். இந்த ஃபேன் என்ன பண்ணுதுன்னா மாத்தி மாத்தி சுத்தி விடுறதுனால நமக்கு காத்து மாறுது. எது சூடா இருந்ததுனாலும் மேல போகும், எது குளிர்ந்ததுனாலும் கீழே வரும். கோவம் வந்து தைத்தக்கன் குதிக்கிறான், கோவம் வராது, ரொம்ப கூலா அப்படியே சைலண்டா அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப நல்லா இருக்கு சார். சார் இது சார் இன்னொன்னு ஒரே ஒரு கேள்வி. நல்லா நீங்க இந்த சூரியன்ங்கிறது ஒரு பெரிய ஃபியூஷன் நடக்குது. சந்திரன் சார் ஆமா, அந்த லைட்டை வாங்கிக்குதா? சந்திரன் வந்து நிலப்பகுதி, அது வந்து கேஸ். சூரியன் வந்து நமக்கு சந்திரன் also is shining, no, is luminous. லைட் இல்ல சந்திரனுக்கு லைட்டே கிடையாது, ரிஃப்ளெக்டட் லைட், ரிஃப்ளெக்ஷன் தான். ஒரிஜினலா அது ஒண்ணுமே கிடையாது. ஆனால்தான் உங்களுக்கு அமாவாசை வருது. அமாவாசையிலயும் அது இருக்குது, உங்க கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதான். ஆமா, because the earth is rotating, so we are away from the moon night. எந்த பிளானட்டுக்கும் சுயமாக ஒளி கிடையாது. எந்த சேட்டலைட்டுக்கும், சேட்டலைட்டுங்கிறது பிளானட்டை சுத்தினா, நாம சூரியனை சுத்துறோம், அதனால நமக்கு பிளானட்னு பேரு. சூரியன் சென்டரு, அதை சுத்துற நமக்கு பேரு பிளானட், நம்மளை சுத்துற ஆளுக்கு பேர் சேட்டலைட்டு. அதனால இது மூணுத்தையும் எனக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே மாதிரி ஒண்ணும் கிடையாது. இது ரொம்ப பக்கத்துல இருக்குது, அது ரொம்ப தூரத்துல இருக்குது. அது நமக்கு அப்பா மாதிரி, இது நமக்கு புள்ள மாதிரி. பிளானட் தானே சார் சந்திரன்? இல்ல, சேட்டலைட். சேட்டலைட்னா துணைக்கோள். இல்ல சார், சந்திரன் also பிளானட் சார். தங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அதெல்லாம் பெரிய போங்காட்டம். அது போங்காட்டம். அது ரொம்ப பெரிய போங்காட்டம். அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், பாருங்க. போங்காட்டமா? சரி. அஸ்ட்ரானமி வேற, அஸ்ட்ராலஜி வேற. ஓகே. அஸ்ட்ரானமி வேறயா? அஸ்ட்ரானமி வேற, அஸ்ட்ராலஜி வேற. அந்த நீங்க 9 கிரகத்துல புளூட்டோ கிடையாது, சரியா? பிளானட் அதுல கிடையாது. ராகு கேது பிளானட்டே கிடையாது. சூரியனை பிடிச்சி இது போட்டு வச்சிருக்கிறோம், அதெல்லாம் தப்பு. 9 கிரகத்துல 6 தப்பு இருக்குது. 6 தப்புன்றீங்க? ஆமா மேடம், நானே எழுதி போடுறேன். நான் எழுதி போடுறேன் உங்களுக்கு. சார் இருங்க சார். மேடம் 9 பிளானட் என்னன்னு சொல்லுங்க மேடம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. சூரியன் மேடம், சூரியன் வந்து ஸ்டார் மேடம், நட்சத்திரம். அது பிளானட் கிடையாது. அப்புறம் அதுதான் சார் நம்ம சுத்துறோம். ஸ்டாருக்கு எங்கயாவது ஒரிஜினல் லைட் இருக்கா? சூரியனுக்கு லைட் இருக்கு. ஸ்டாருக்கு லைட் இருக்குது. ஸ்டாருக்கு தான் மேடம் லைட் இருக்கு. ஸ்டார் ரிஃப்ளெக்டட் லைட் தானே சார் எல்லா ஸ்டாரும்? இல்ல எல்லா ஸ்டாரும் ஒரிஜினல் லைட். எல்லா ஸ்டாரும் ஒரிஜினல் லைட். எல்லா பிளானட்டுக்கும் லைட் கிடையாது, எல்லா சேட்டலைட்டுக்கும் லைட் கிடையாது. சார் அன்னைக்கு நம்ம ஒரு மிரக்கிள் பார்த்தோம்ல சார், 7 பிளானட் ஒண்ணா வருதுன்னு. அப்ப என்ன சொன்னாங்க எல்லாரும்? பிளானட் பாருங்க, அது வெளிச்சம் ஒண்ணா வராது, ஒரு 4 தான் ஒண்ணா வரும். 4 ஒண்ணா வந்து ஒரே லைன்ல ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால ஒண்ணா வர மாதிரி தோணும், ஒண்ணெல்லாம் வராது. அது ஒரு 10,000 கிலோமீட்டர் மேல ஒரே அலைன்மெண்ட்ல எல்லாம் இருக்காது. அது ஓரமா இருக்கும். எல்லாமே ஸ்டார் நைட்ல தெரியுறதுனால சன்னோட ரிஃப்ளெக்ஷன் தான். அந்த லைட் ஒரிஜினல் லைட் கிடையாது. எந்த பிளானட்லயும் ஒரிஜினல் லைட் கிடையாது. லைட் இருந்தா தான் ஸ்டார். அது ஏன் ட்விங்கிள் ஆகுது? எது ஸ்டார் லைட் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ட்விங்கிள் ஆகுது இல்ல? பிளானட் லைட் ஃபிளிக்கரிங் ஆச்சுனா தான் ஸ்டார் அந்த மாதிரி தோணுது மேடம். ஃபிளிக்கரிங் ஆச்சுனா தான் ஸ்டார். ஃபிளிக்கரிங் ஆகல அப்படினா பிளானட் ஆகலன்னா அது வந்து வேற ஒரு ஒளியை உள்வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதனால அங்க ஃபிளிக்கரிங் ஆகாது உங்களுக்கு. ஃபிளிக்கரிங் ஸ்டார் இஸ் ஒரிஜினல்.
ஆமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வெரி ஐ ஓப்பனிங். பக்கத்துல இருக்குது, அதனால உங்களுக்கு ஃபிளிக்கர் ஆகிற மாதிரி என்ன தெரியல. மேடம் நீங்க இது தாண்டி இன்னொன்னு ஆல்பா சென்டாரின்னு ஒரு ஸ்டார் இருக்குது. அது வந்து 4 ஒளியாண்டுகளுக்கு அந்த பக்கம் தள்ளி இருக்குது. அதெல்லாம் ட்விங்கிள் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப பக்கத்துலனால இது ட்விங்கிள் ஆகிற மாதிரி தெரியல. லைட் பக்கத்துல வந்துச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து லைட் டிஸ்டார்ட் ஆகி வர்ற போது உங்களுக்கு ட்விங்கிள் ஆகிற மாதிரி இருக்கும். ட்விங்கிள் ஆகாது. எந்த ஸ்டாரும் நீங்க போட்ட ஸ்டார் காமிக்கிறீங்கல்ல, படம் போட்டு ஸ்டார் 5 ஸ்டார் காமிக்கிறீங்களே, எந்த ஸ்டாரும் ரவுண்டா தான் இருக்கும். எல்லா ஸ்டாரும் ரவுண்டா தான் இருக்கும். வானத்துல இருக்கிற அத்தனையும் வட்டமாகத்தான் இருக்கும். அது வந்து ஸ்பைக்கியா இருக்காது. ஒளி வருதுன்றதுக்காக அந்த கார்னரை போட்டாங்க, வேற ஒண்ணு ஒரு டிசைன் போட்டாங்க தவிர மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. எந்த ஸ்டாரும் வந்து எல்லா ஸ்டாரும் ரவுண்டு தான், அதுல ஒளி இருக்கும். தேங்க்யூ ஒளி சார். இல்லைன்னா பிளானட் அது. நீங்க இன்னொரு இதுவும் பாருங்க, அந்த பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம்னு ஒரு டாக் கொடுத்திருக்காங்க, அதை பாருங்க நீங்க. பை ஸ்டீஃபன் ஹாக்கிங்க. ஸ்டீபன் இல்ல, ஸ்டீவன் ஹாக்கிங் இல்ல, அது வேற. சிகாமணி. யார் சார் பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம்? யார் சார்? பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டம்னு ஒரு டாக் நான் கொடுத்திருக்கேன். ஓ நீங்க ஆமா நம்ம பார்த்தோம். கரெக்ட். நீங்க வந்தீங்கல்ல அந்த இதுக்கு. வந்தேன் வீடியோ. அப்புறம் என்ன, அதுல அவ்வளவுதான். நம்ம டாக் எம்ஓஎம் டாக். ஹோல் யூனிவர்ஸ் பத்தி எல்லாம் நிறைய ஆமா சொல்லிருக்கேன்ல. நீங்க சொன்னீங்களே. கரெக்ட். காஸ்மாஸ் பத்தி அந்த சொன்னீங்க. படம் எல்லாம் போட்டு காமிச்சேன்ல, ஒவ்வொரு படமும் போட்டு காமிச்சேன்ல நானு. எஸ் நீங்க பாருங்க. தேங்க்யூ சார். ஆல்வேஸ் சர்ப்ரைசிங். அது மொத்தம் அஸ்டானிஷிங். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வாங்க சார், சக்கரபாணி சார் பேசுங்க. எம்ஓஎம் தளத்தில் உள்ள தோழர்கள் அனைவருக்கும், தோழர் தோழியர் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பு தந்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. ராமு சார் இன்னைக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அது உண்மையிலே இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா கேட்டிருக்கோமான்ற அளவுக்கு அவ்வளவு விரிவான கருத்துக்களோட அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. முதல்ல பிசிக்ஸ்ன்ற அந்த வேர் சொல்லல இருந்து என்னெல்லாம் வருது அவர் அழகா அப்படியே சொன்னாரு. பட் சட்ட திங்ஸ் அந்த நேரத்துக்கு நான் வருது, அப்புறம் மறந்து போச்சு. அந்த ஒரு வேர் சொல்ல இருந்து என்னெல்லாம் வந்ததுன்றத சொன்னாரு. அது ஒரு இது. அப்புறம் இந்த பிக் பேனுங்கிறது அதுதான் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுது. அந்த ஸ்பேஸும் வந்துட்டு மூளையில அப்படியே வளைஞ்சு இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது ஒரு புதிய செய்தி எனக்கும், அது பற்றி புதுசாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த எனர்ஜியில வந்து கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜின்றத அது ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தோடு அவர் எடுத்து சொன்னாங்க. கேலக்சியில நாம இருக்கிறது மில்கி வே. இதுல அந்த பிரபஞ்சத்துல பெரிய இதுல நம்ம வந்து இருக்கிறது மில்கி வே. ஆக மூலம் வந்து ஒண்ணுதான். அந்த மூலத்துல இருந்து இதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குது அப்படின்றது. அது கேலக்சி இப்போ விரிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்றது அதையும் எடுத்து சொன்னாங்க. அடுத்தது இந்த சயின்டிஸ்டுகள்ல வர பார்த்து நீல் டைசன், டார்வின் அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டே வந்தாங்க அவங்களுடைய பங்களிப்புகளை பத்திலாம். அதுல டார்வின் வந்துட்டு இன்னமும் அந்த 365 நாளும் அப்படியே ஸ்லைட்டா சிறு வேறுபாடோடு சுத்திக்கிட்டே இருக்குது பூமின்னு அவரு டார்வின் சொன்னார். இது வரைக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கிட்ட டார்வின் வந்து மனுஷன் பிறந்தது, குரங்கு பிறந்தான், இதுதான் இந்த தத்துவம் மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறதே தவிர இந்த கோணத்துல நான் இது வரைக்கும் கேள்விப்படல, படிக்கல. அது இன்னைக்கு ஒரு புது செய்தியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பொருளை எரிச்சா, கட்டைகள் போட்டு எரிச்சா, அதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த காத்து வந்து அப்படியே மேல எரிகிற அந்த வெப்ப அனல் மேல போய் காத்துல கலந்து, அதனால ஏருக்கு வந்து வெயிட் இருக்குது. ஏருக்கு வெயிட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது உதாரணத்தோட இன்னைக்கு அவரு சார் சொன்னது ரொம்ப அருமையான செய்தி. நம்ம எரிக்கிற எது இருந்தாலுமே வந்துட்டு அதை காற்று மாசுபட்டு போச்சு அப்படி இப்படிலாம் நம்ம சொல்றோம். அது காற்றுல போயிட்டு அது நம்ம கீழே பண்ற அட்டுழியங்கள். அது அட்டுழியங்கள் சில பர்பஸ்க்காக கூட செய்யலாம். அது எல்லாம் அது ரொம்ப நல்லது. ஸ்டீபன் ஹாக்கிங் வந்துட்டு வீல் சேர்லயே 76 ஆண்டுகள் இருந்து அவர் இது பண்ணாரு. உண்மையிலேயே அவருடைய உருவத்தை பார்க்கும்போதே பாவமா இருக்குது. அவ்வளவு வீல் சேர்லயே இருந்து அவருடைய கண்டுபிடிப்பை பத்தி சொன்னது அது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு இது. அப்புறம் இந்த மேக்னெட்டிக்கும் கிராவிட்டிக்கும் வந்து ரொம்ப விரிவா எடுத்து சொன்னீங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்.
பூமி ஒரு இடத்துல இருக்குது, எர்த் ஒரு இடத்துல இருக்குது, மேக்னெட்டிக். அது எனக்கு சரியா இன்னும் விளங்கல. சார் பூமி எடுத்த ஒண்ணுதான் சார். இல்ல அதுதான் சார் சொன்னது. பூமி எடுத்து பூமி ஒரு ஒண்ணுதானே இடத்துல இருக்குது, எர்த் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னா சார்? எனக்கு குழப்பம் வந்துருது. ஆக்சுவலி ரெண்டும் ஒண்ணா இல்ல வேற வேற இருக்குதா? மேக்னெட் வந்து லெவல் இருக்குது, இதுதான் மேக்னெட்னு சொன்னீங்கன்னா ஓகே. இதுக்கு கலர் இருக்குது, தொட முடியுது, டைமென்ஷன் இருக்குது. பக்கத்துல வந்தா இழுக்குது, தூள் பணம் கம்மியா இழுக்குது, இல்லைன்னா இழுக்க மாட்டேங்குது. புரியுதா? சின்னதா இருந்தா உடனே இழுத்துறது, பெருசா இருந்தா மெதுவா இழுக்குது. இப்ப இதெல்லாம் வந்து மேக்னெட்டோட சேர்ந்தது. ஓகே. ஆனா பூமி இருக்குது இல்லையா, அது ஒட்டு மொத்தமா நீங்க எங்க இருந்தாலும் உங்ககிட்ட வெயிட்னு ஒண்ணு இருக்குது, ஒரு மேட்டர் மாஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது உங்களை இழுத்தே தீரும் அப்படிங்கிறது. அது கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப மைல்டா இருக்குது, ஆனா உலகம் பூரா இருக்குது, எல்லா மாஸ் மேலயும் ஆக்ட் பண்ணுது. இது வந்து செலக்டடா தான். இது இரும்பை இழுக்கும், கோபால்ட் இழுக்கும், ஏதோ ஒண்ணு இன்னும் 1-2 ப்ராடக்ட் நிக்கல் இழுக்கும். நிக்கல், கோபால்ட், அயனை மட்டும்தான் இது இழுக்கும். மத்ததெல்லாம் இது டிஸ்டர்பே பண்ணாது, விட்டுட்டு போயிடும். பூமி யாரா இருந்தாலும் பிடிச்சி இழுத்துரும், மேக்னெட்டா இருந்தாலும் பிடிச்சி இழுத்துரும். அதுதான் டிஃபரன்ஸ். சரி சரி. அப்புறம் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பத்தி சொன்னீங்க. வருங்காலத்துல நாம வந்து அது வந்து அந்த அந்த பொசிஷன்ல இருந்து ஒரு 1 inch ஆர் சம்திங் மேல அப்படி ஹை லெவல்ல இருக்கும்னு சொன்னீங்க. அதுவும் உண்மையிலேயே அதுவும் கொஞ்சம் புது செய்தி, கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த மற்ற ஒவ்வொன்றை பத்தியும் மேட்டர்ஸ், மாஸ், எனர்ஜி, கிராவிட்டி, மேக்னெட்டிக், இது மாதிரி ஒவ்வொன்றை பத்தி நீங்க விரிவா சொன்னீங்க. எல்லாம் புது செய்திகளா இருந்தது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, லாஸ்ட் இயர் நான் லண்டன் போயிருக்கப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன். அங்க சார் ஐசக் நியூட்டன் அவர் படிச்ச அந்த காலேஜ், அதுக்கு வெளியில, காலேஜ் வெளியில தான் ஒரு ஆப்பிள் மரத்தை நட்டு, ஐ மீன் அந்த ஆப்பிளா இருக்காது, அப்ப அந்த காலத்துல அவரு இந்த காலத்துக்கு மரமா இருக்காது, இப்ப ஏதோ கண்ணு வச்சு வளர்த்துருப்பாங்க போல. எல்லா டூரிஸ்ட் அங்கதான் போய் நிக்கிறாங்க. மற்ற இடத்த போய் பாக்குறாங்களோ இல்லையோ, அங்க பெரிய கிரௌடா இருக்குது எப்ப பார்த்தாலுமே. அது நியூட்டன் ஆப்பிள் ட்ரீ இருக்காண்டாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது, அந்த ட்ரீயை பார்த்துட்டு வந்தது. மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை வந்து ரியலி ரொம்ப நிறைய விஷயத்த நீ தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் உண்மை. நிறைய விஷயத்த நீங்க சொன்னதை தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பயனுள்ள செஷனா இருந்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சாருக்கு நன்றி. நீங்கள் எடுத்துரைத்த உங்களுக்கு நன்றி. மற்ற என்னோடு செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். வணக்கம். நீங்க ஆப்பிள் சொன்னதுனால ஒரு 4 பாயிண்ட் சொல்லிடுறேன். உலகத்தை புரட்டி போட்ட 4 ஆப்பிள். முதல் ஆப்பிள் வந்து ஆதாம் ஏவாள் சாப்பிடாதுன்னு சொன்ன உடனே சாப்பிட்டாங்க, அதுல கோளாறு இருந்துச்சு. சரியா? அது ஃபர்ஸ்ட் ஆப்பிள். அதுக்கப்புறம் 2வது ஆப்பிள் வந்து நம்ம நியூட்டனு. இது ஏன்டா கீழே விழுந்தது, ஏன் மேலே போகல அப்படின்னு கேட்டு, அப்போ எல்லாத்துக்கூட ஒரு தொடர்பு இதுன்னு கண்டுபிடிச்ச ஆளு இந்த 2வது ஆப்பிள் நியூட்டன். 3வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு முன்னால 3வது ஆப்பிள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபாதரு ஆலன் டியூரிங்னு பேரு. அவர் வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல மென் பிடித்த ஆளு, ஹோமோசெக்சுவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓரியன்டேஷன். அதை பெரிய தப்புன்னு கண்டுபிடிச்சு, அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, மெடிசின் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இது பண்ணுவாங்க. அது வந்து கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் பேரு. இந்த செக்ஸ் உணர்வே இல்லாம பண்ணிடுறது. அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் அதை சாப்பிட்டாரு. அப்புறமா வெறுத்து போய் அவரு சயனைடு தடவின ஆப்பிள சாப்பிட்டு செத்து போனாரு. அவர் உருவாக்குனது தான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். 1940ல அவர் உருவாக்குனாரு. அப்புறம் நாங்க அதை பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இப்ப $50 50 பவுண்ட் நோட்ல ஆலன் டியூரிங் படத்தை போட்டு வச்சுக்கிறானுங்க. ஆலன் டியூரிங் ரோடா செலவு வச்சிருக்காங்க இப்ப இங்கிலாந்துல. அது 3வது ஆப்பிள். அவர் இறந்து போனது அந்த 3வது சிம்பாலிக் 3வது ஆப்பிள். 4வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த ஆப்பிள் சிம்பலைஸ் பண்ணித்தான் கடித்த ஆப்பிள், அது சைனைடு கடிச்சு அவர் செத்து போறாரு. அந்த ஆப்பிள் எடுத்தா ஸ்டீவ் ஜாப்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா கேட்டா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. பட் ஃபண்டமெண்டலி அதுதான். ஃபுல் ஆப்பிள் போட்டிருக்கலாம்ல, கடித்த ஆப்பிள். அது ஆலன் டியூரிங் கடிச்சு வச்சிருந்த ஆப்பிள மாடல் பண்ணி ஸ்டீவ் ஜாப்ஸ் போட்டாரு. அதனால ஆதாம் ஏவாள் ஆப்பிள், அதுக்கப்புறம் நியூட்டன் ஆப்பிள், அப்புறம் ஆலன் டியூரிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பிள், 4வது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள். இன்னைக்கு உலகத்தை புரட்டி போட்டு செல்போனும் கம்ப்யூட்டரும் கொடுத்துருக்குது. 4 ஆப்பிளும் உலகத்தை மாற்றியவை. முதல்ல சொன்னது வந்து புரடா. சார் முதல்ல சொன்னது வந்து கதை, மற்றதெல்லாம் ஒரிஜினல். அது ரைட். இல்ல கதைன்றது இல்ல சார், கதைன்றது இல்ல. அப்படின்னு பார்த்தா இதிகாசம் அத்தனையுமே கதையாயிடும்.
ஆமா சார், அது இதிகாசம் எல்லாமே கதை தான் சார். ஆமா அதான் உண்மைதான் சார், எல்லாமே உண்மைதான். இதிகாசம் எல்லாமே கதை தான் சார். அதே மாதிரி அத கதை சொன்னா இப்ப கமல் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேளுமா பெரிய விஷயம் ஆயிடுச்சு. இது ரியல் சார். கதை அது வந்து கதை, அது கதை. இது வந்து நம்ம பிராக்டிக்கலா வந்து ரியல். மத்த 3 சொன்னதும் ரியல் அது நடந்தது. real. Correct. ஆனா ரியலா ஒரே நமக்கு ஒரு மாறுபாடு என்னன்னா, உங்களுக்கு ம். பிடிக்குதோ பிடிக்கலையோ கிறிஸ்டியானிட்டி அதை நம்புது, உலகத்தை ஆமா மாத்திருக்கு. ஆமா உலகத்தை மாத்துறதுல மாறுதல் கிடையாது. உண்மையா இல்லையாங்கிறதுல வேணா மாறுதல் இருக்கு. ஆமா. அந்த ஆய்வு இருக்கும். அதை பத்தி பிறகு பேசலாம், நிறைய பேசக்கூடாது. சாய் பாலாஜி பேசுறீங்களா? சாய் பாலாஜி ஸ்டார்டிங்ல இருந்திருக்காரு. வாங்க, சாய் பாலாஜி. கமல்ராஜன் இருக்கீங்களா? சிவகுமார் சார் பிஸி. பேசணும். பிரசன்ன வாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ம். ஃப்ரெண்டு ஒருத்தர் லிங்க் அனுப்பிச்சு கேட்டேன் நானு. நல்லா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிக்கா பத்தி கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சிடும். சரியா கேக்கல உங்க கொஞ்சம் வாய்ஸ். ஹெல்த் இஷ்யூ, அதனால கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சொல்லுங்க. அப்படின்னு ஒரு நிமிஷம் ஓட்டுங்க. சார். இல்ல சரியா கேக்கல, பேசுங்க நீங்க. இல்ல இப்ப வெளியே வரேன். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, அவர் வராரு, நீங்க பேசுங்க. சார் வணக்கம். வணக்கம். ஒரு 20 வருஷம் கழிச்சு பிசிக்ஸ் கிளாஸ்க்கு போனேன். ஒரு ஃபீல். எங்க மிஸ் எப்படி ஃபாஸ்டா எடுத்தாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காம அதை விட ஃபாஸ்டா எடுத்தீங்க சார். பிசிக்ஸ்னாலே இப்படிதானா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஆனா ஃபண்டமெண்டலா எங்க ஆட்டம்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்தையும் டச் பண்ணி ஃபுல் ரவுண்ட் அடிச்சு கூட்டு வந்துட்டீங்க சார். நிறைய விஷயங்கள். எனக்கு வந்து அந்த தெர்மோடைனமிக்ஸ்ல நீங்க சொன்னது வந்து புதுசா இருந்தது. தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிருக்கேன், பட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து எனக்கு புதுசா இருந்தது. அதே மாதிரி ஐஸ்பர்க் பத்தி சொன்னது புதுசா இருந்தது. இந்த மாதிரி மில்கி வே பத்தி சொன்னது புதுசா இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் புதுசா கத்துக்கிட்டேன். என்ன கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோன்றதுனால நீங்க சொன்னது கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்தது. மற்றபடி மேட்டர், மாஸ், ஹீட், எனர்ஜி, ஃபோர்ஸ் அதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணின ஒரு ஃபீல் சார். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் செஷன். வெல்கம். தேங்க்யூ. குட். வாங்க சாய், பேசுறீங்களா? கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் நெட் இஷ்யூனால கொஞ்சம் சரியா கேட்கல. நான் பேசுறேன். உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு பேசுங்க. என்னுடைய பேர் வந்து சாய் பாலாஜி. நான் இப்போ வந்து மெடிக்கல் பில்லிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரெசென்ட் ரிப்போர்ட்டிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இங்கே சென்னையில இருக்கேன். நான் சென்னையில பேர் வீடு வந்து லொக்கேஷன் நான் ஒரு பக்கத்துல தான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் லோகேஷ்னு ஒருத்தர், அவர் தான் இந்த ஸ்டேட்டஸ்ல இது மாதிரி கிளாஸஸ் போட்டுருந்தாரு. லாஸ்ட் வீக் ஏதோ திருக்குறளை பத்தி ஒரு சார் ஏதோ பேசிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் தான் கேட்டேன், அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, நான் சரியா கேட்க முடியல. இன்னைக்கு அஸ்டோ அந்த பேசிக்கா பிசிக்ஸ் பத்தி போட்டிருந்தாரு. சரி, எனக்கு நான் இப்போ குரூப் 2 வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். சரி, இந்த பேசிக்கா சில விஷயங்கள்லாம் ரொம்ப நாளா கொஞ்சம் யோசிச்சிருந்தேன், எப்படி தெரியுதா தெரிஞ்சுக்கிறது. சொல்லுவாங்க சிம்பிளா வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறத விட ஒரு டீச்சரா, ஆசிரியரா, இப்ப நீங்களாம் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியுற மிகப்பெரிய ஆசிரியர்கள் தான் எனக்கு. எல்லாரும் நீங்க பேசுன எல்லாருமே சிரம் தாழ்ந்து கால தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். சின்ன விஷயமா இருந்தாலும் இவ்வளவு டீட்டெயிலா அழகா எளிமையா தமிழ்ல எனக்கு இதெல்லாம் எப்பதான் கிடைக்குமா, தெரியுமா, தெரிஞ்சுக்கலாமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப நாள் வேட்கையா இருந்தது. அது இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேட்டதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அதனால இப்போ நிறைய நிறைய விஷயங்கள் பிசிக்ஸ் சயின்ஸை பத்தி சார் சொன்ன நிறைய விஷயங்கள் கேட்கும் போது ரொம்ப வியப்பா இருக்கு. நான் வந்து கடவுள் பக்தி அதிகமா உள்ளவன், சிவபெருமான முழுமுத கடவுளா அதிகமா இருந்தேன். பட் இருந்தாலும் அதை தாண்டி சயின்ஸ்னா என்ன, அறிவியல்னா என்ன அப்படின்றத சாரோட அறிமுக உரையில இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறேன். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருந்தது.
இதனுடைய கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் காட்ட முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் வீடியோ காட்டுறேன். அதனாலதான் முகத்தை காட்ட முடியல. தப்பா நோ எடுத்துக்காதீங்க. ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நீங்க பட் நீங்க இருந்தாலும் அது நிறைய தகவல்கள் சொன்னீங்க. எனக்கு அப்படியே கேட்டுட்டு எனக்கு கேட்கணும். நான் சில விஷயங்கள் பேசிக்கா இந்த மாதிரி ஆசிரியர்கள் மூலியமா கரெக்டான விஷயங்கள் கரெக்டான அது சொல்லும்போது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. சில வார்த்தைகள் வந்து அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ரெக்கார்டிங் கிடைச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கேட்டு கேட்டு யூடியூப்ல வரும். நம்பர் கொடுங்க, உங்க நம்பர் கொடுங்க, நம்ம ரெக்கார்டிங் நான் சாட்ல மெசேஜ் அனுப்புறேன் சார். இந்த நம்பர் போடுங்க. அனுப்புறேன். நம்பர் போடுங்க, சாட்ல நம்பர் போடுங்க. இந்த ஒரு நிமிஷம் 988 1223வது லெக்சர் இந்த குரூப்ல. என்னோட அப்பா. 163வது லெக்சர். ஓ மிக்க மிக்க ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க. 988 4079 4079 482 இந்த சாட்ல போட்டு 482. 482. ஓகே, நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன். ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ஓகே சார். ரைட். எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி ஆல் தி சார். பெஸ்ட். ஸ்டீபன் அந்த நம்பரை எனக்கு அனுப்பி விடுங்க, அவர் நம்பர். அனுப்பிச்சு ஆ. வெரி குட். தேங்க்யூ பாலாஜி. ஓகே ஓகே. அடுத்து யார் பேசணும்? அமுதா மேடம் வந்திருக்காங்க. அமுதா மேடம் முன்னாடி இருக்கீங்களா, இப்பதான் வந்தீங்களா? அமுதா மேடம் இப்பதான் சார் வந்தேன். இப்பதான் சார் இருக்கீங்களா? இப்பதான் சார் வந்தேன். மகிழ்ச்சி மேடம், ரொம்ப நன்றி மேடம். வணக்கம் வணக்கம், வாங்க, வருகைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். தமிழ் டீச்சர் பிசிக்ஸ் பத்தி என்ன நினைப்பீங்க? பிசிக்ஸ் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று சார். ஆமா, பிசிக்ஸ் தானே சார் உலகமே. வாவ். அப்புறம் பிசிக்ஸ் இல்லைன்னா எதுவுமே கிடையாது சார். சூப்பர். பிசிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சயின்ஸே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சார். ஆனா எனக்கு படிக்கதான் வாய்ப்பு கிடைக்கலையே தவிர நான் சயின்ஸ் அவ்வளவு விரும்பி படிப்பேன் சார். அப்ப அடுத்த வாரம் நீங்க தாராளமா மத்ததெல்லாம் பேசலாம் சார். இன்ட்ரோடக்ஷன். ஏன் சார், என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல இல்ல, நீங்க சொல்லணும். எதுக்கு சொன்னீங்க மேடம்? அது அப்புறம் பேசுவோம் மேடம். ஒண்ணும் இல்ல. சார் வந்து மத்த சப்ஜெக்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன்னாரு. நான் அந்த நாள் சொன்னேன். இன்னைக்கு நல்லா இருந்தது, இன்ட்ரோடக்ஷன் அருமையா இருந்தது, எல்லாருக்குமே புரியுற மாதிரி இருந்தது. அதனால அடுத்த வாரம் கெமிஸ்ட்ரி சார் சொல்றது புரியலன்னா எப்படி சார்? சப்ஜெக்ட் மேடம் இல்ல மேடம், கெமிஸ்ட்ரி பேசுறாரு, பயாலஜி பேசுறாரு, அதுக்காக பேசுறேன், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். இன்னொன்னு, சார் வேகத்தை நம்மளால ஃபாலோ பண்ண முடியாதே தவிர சார் பேசி தள்ளிட்டு பாரு, நம்ம அந்த வேகத்துக்கு ஓட முடியாது. எந்த சந்தேகமும் இல்ல மேடம். ஆமா, நம்ம கொஞ்சம் நிதானமா யோசிப்போம், பொறுமையா யோசிப்போம். அதுக்குள்ள இவர் 4 கல் தூரம் போயிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதுல இருந்து திரும்ப நம்ம தொடர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமான வேலைதான். இன்னைக்கு நல்லா இருந்தது. பேசிக் பிசிக்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்தது. நல்லா தெளிவா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் நல்லா கவர் பண்ணாங்க சாரு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. நீங்க ஒரு முறை கேளுங்க, கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கேக்குறேன் சார். சிவகுமார் சார் இருக்கீங்களா? ஆனா சார ரொம்ப நாளா காணுமே, என்ன எதனால வரல? வேலை பிஸி சார், பிஸி மேடம். வீடு பண்ணணும். ஓ சரி சரி. அது செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அங்க போய் செட்டில் ஆயிட்டா அதுக்கப்புறம் புதுசா வேற ரூம் காலி. ஒரு சினிமா பாட்டு ஒண்ணு உண்டு இல்ல சார்? ஆடி போய் ஆவணி வந்தா பத்திரிகை வந்திடும், கிரகப்பிரவேச பத்திரிகை வந்துடும். அத பத்தி சார் இன்னும் ஒரு செய்தி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது சார். அனாதப்பட்ட விஞ்ஞானி கலீலியோவை 5 மணி நேரம் முட்டி போட வச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பண்ணிருக்காங்க. நிறைய பிரெஞ்சு புரட்சியில பெரும்பாலும் நடந்தது ரிலீஜியஸ் ஃபைட் தான். ஆனா எவன் புதுசா கண்டுபிடிச்சாலும் சாவடிச்சிடும், புதுசா சொன்னாலும் சாவடிச்சிடும். அதாவது மத நம்பிக்கைக்கு அகேன்ஸ்டா நீங்க எதுவும் சொல்லக்கூடாது. பழமைவாதிகள் அது அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி இருந்து இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்குதுன்றது. இன்னும் நிறைய மாற வேண்டியது இருக்குது.
அதாவது இல்ல, அவரு வந்து முட்டி போட்டதெல்லாம் இல்ல, அதுக்கு அப்புறமும் எழுந்திருச்சு திருப்பி காலு ம், கீழே சுத்துதுன்னு ம், சொன்னாருல்ல. ம், ம். அதுவும் 5 மணி நேரம் முட்டி போடுறது. I can feel it in my feet ன்னாரு. அதான் உண்மை ம். உண்மை உண்மையை ஆமா. சொல்லுங்க. அது நீங்க சொன்ன விதம் அது கீழே சொல்றதுக்கு ஒரு தரையை ஒரு தைரியம் எட்டி வேணும்ல. உதைச்சி 5 வருஷம் அதுக்கப்புறம் வீட்டுல ஜெயிலு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் வெளியில வரலாம் விடல. ஹவுஸ் ஜெயில்டு 5 years and then he died. ஆனா அவர் வந்து இவங்க சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு தானே சார் எழுதி கொடுத்தாரு. ஆமா, மன்னிப்பு கேட்டார். நான் அவரு உண்மையா மன்னிப்பு கேட்கல, நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அதனால நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறேன் அப்படிதானே கொடுத்தாரு அவரு. அதனாலதான் அவரை வந்து உள்ளேயே வச்சிருந்தாங்க, வெளியில விடாம. இப்ப சொல்லுங்க சார். நீல் டிகிராஸ் டைசன் வீடியோ நிறைய போட்டுக்கிறாரு. பிபிஎஸ் பேரு நினைக்கிறாரு. பிபிஎஸ் போட்டீங்கன்னா யூடியூப்ல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுல இந்த மாதிரி எவ்வளவு அஸ்ட்ரானமர்கள் இந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகளை எந்தெந்த மாதிரிலாம் கொடுமை பண்ணாங்க, கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி அவர் நிறைய வீடியோவே போட்டிருக்கிறார். நான் அதெல்லாம் யூஎஸ்ல இருக்கிற பார்த்தேன். இன்னும் இப்ப இங்கே அக்சஸ் பண்ணல. பாருங்க, நீல் டிகிராஸ் டைசன் அஸ்ட்ரானமி டார்ச்சர்னே போட்டு பாருங்க, கிடைக்கும். எல்லா ஸ்பேஸ் ஆராய்ச்சியாளர்களையும் இவங்க அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க. மத தலைவர்கள், நாட்டு தலைவர்கள் 2 பேர் தான், மற்றவங்க எல்லாம் கிடையாது. அதனாலதான் நம்ம இந்தியாவில யாரையும் எதையும் கண்டுபிடிக்காமே விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டுபிடிச்சா அது மாதிரி எதையாவது பண்ணிட போறாங்க, அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கிறோம். அது வேற கதை மேடம், நிறைய இருக்குது மேடம். நீங்க வேற அது பேசினா ஆமா, ஆஃப் த ரெக்கார்ட் பேசலாம். மகிழ்ச்சி. முடிச்சுக்கலாமா சார்? சரி, அப்ப முடிச்சுக்கலாம். ரைட். ஐ திங்க் சிவகுமார் சார் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன். அருமை, நல்ல ஒரு அறிமுக உரை. உண்மையாவே ஒரு நல்ல அறிமுக உரை. பிசிக்ஸ்னா என்ன, பேசிக்கா என்னெல்லாம் தெரியணும், ஃபண்டமெண்டலா நமக்கு என்ன எனர்ஜி இருக்குதுன்ற எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காரு சாரு. ஒரு வைட் ஆங்கிள், சும்மா சாதாரணமாலாம் சொல்லல. சாதாரண ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளீட் என்டையர் யூனிவர்ஸ் வரைக்கும் சொல்லி முடிச்சிருக்காரு. பார்க்கலாம். அருமையான நிகழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் கெமிஸ்ட்ரி 101 பேசுறேன். வேற மாதிரி போட்டுடலாம். முடிச்சுக்கோ.